வணக்கம் நேயர்களே. ஒரு சாமானிய மனிதன் ஒரு சரித்திரமாக இன்று மறைந்திருக்கிறார். வெறும் சினிமா கலைஞனாக மட்டும் கொண்டாடாமல் சமூக சேவையில் சிறந்த ஒரு நபராக, மனிதநேயத்தில் உயர்ந்த ஒரு நபராக, இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் அரசியலில் எளியவர்களுக்கும் வாய்ப்பை வழங்கி ஏழைகளுக்கு உதவுவதை நோக்கமாக கொண்டு அரசியலிலும் ஜொலித்த ஒரு நபர் கேப்டன் விஜயகாந்த் இன்று இல்லை. தமிழ் உலகம் கதறுகிறது, கண்ணீர் வெடிக்கிறது, கூட்டத்தால் திணறுகிறது கோயம்பேடு காட்சிகளில் காலையிலிருந்து பார்க்கிறோம். ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் நிறைய நினைவுகள். விஜயகாந்தை நடிகனாக பார்த்து அரசியல்வாதியாக பார்த்தவர்கள், நல்ல மனிதனாக பார்த்தவர்கள் இன்று அவர் இல்லைன்றதை ஒரு பெரும் அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. அவரோடு உடன் பயணித்தவர்கள், உடன் பழகியவர்கள், நட்பு பாராட்டியவர்கள், அரசியலில் ஒன்றாக சேர்ந்தவர்கள், அவர்களுடைய அனுபவங்களை, நினைவுகளை நம்மோடு பகிர்ந்து கொள்வதுதான் இந்த தொகுப்பு. நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் இணைய இருக்கிறாங்க. நம்முடைய தயாரிப்பாளர் திரு கே ராஜன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அதோடு இன்னும் சற்று நேரத்தில் மற்ற விருந்தினர்களும் இணைய இருக்கிறாங்க. நம்மோடு நடிகர், சமத்துவ மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு சரத்குமார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். ஒரு முக்கியமான நேரம் இது. அவர் வெளிநாட்டிலிருந்து நம்மோடு நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சரத் சார் வணக்கம். கடைசியாக நீங்கள் விஜயகாந்த் அவர்களை எப்போ பார்த்தீங்க? உங்களுக்கும் அவருக்குமான நட்பு ரொம்ப நீண்ட காலமானது. ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து பழகி நடிகர் சங்க அனுபவங்கள் நிறையா இருக்கும். கடைசியாக நீங்கள் அவரை எப்போ பார்த்தீங்க? அதுவும் நீங்கள் இங்கே இருந்திருந்தீங்கன்னா நீங்கள் இருந்திருக்க வேண்டிய இடம் இப்போ கோயம்பேட்டில் இருந்து கடைசி அந்த நிகழ்வுகள்லாம் கலந்துட்டு இருந்திருப்பீங்க. இப்போ நீங்கள் அவர் பக்கத்தில் எல்லாம் பார்க்க முடியல. அந்த நிகழ்வு எப்படி ரொம்ப வேதனையாக இருக்கா? எப்படி சார்? இப்போ ஊரில் இல்லைன்றது ஒரு பக்கம் வேதனை தான். நான் இந்த மாதிரி நிகழ்வுக்காக ஊர்ல இருக்கணும்னு நான் விரும்பியிருக்க மாட்டேன். குணமடைந்து சுறுசுறுப்பா இருக்காரு வந்து பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனா இப்படி ஒரு சூழ்நிலை எதிர்பார்க்காத சூழல் தான். நான் காலையில கொடுத்த அறிக்கையும் சரி, நான் அனுப்பியிருந்த வீடியோலும் சரி, எப்படியுமே மருத்துவமனைக்கு போகும்போது குணமடைந்து மீண்டும் அன்பு சகோதரர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் குணமடைந்து வந்து சுறுசுறுப்பா இயங்குவார் என்று நம்பிட்டு இருந்தது நான் ஒருவன் தான். எப்படியாச்சும் குணமடைஞ்சிருவாரு. நான் அவருடைய தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, ஒரு உழைப்பு எல்லாமே அவர்கிட்ட ரொம்ப அதிகமாக இருந்தது. அதை வச்சு எப்படியுமே வில் பவர் டு சர்வைவ் அவர்கிட்ட எப்பவுமே இருந்தனால அவர் மீண்டும் வந்து விடுவார், சிறப்பாக செயல்படுவார் அப்படின்னு நினைச்ச எனக்கு மிகப்பெரிய ஒரு வேதனை. எல்லாருடைய வேதனையிலும் நாங்க இருந்து குடும்பத்தாரோட அதை உணர்ந்துக்க முடியலன்றது ஒரு பக்கம் வருத்தமா இருந்தாலும் 33 ஆண்டுகள் புலனவசாலையை சந்திச்சு இன்று வரை 33 ஆண்டுகள் நான் கேப்டனோட நான் பயணிச்சிட்டேன். புலனவசாலையில ஒரு ரொம்ப இக்கட்டான சூழல். அந்த சூழலை தான் நான் முத விஜயகாந்த் அவர்களை சந்திக்கிறேன். மேக்கப் ராஜு என்னை இன்ட்ரடியூஸ் பண்றாரு. செல்வமணி இயக்குனர், ராவுத்தர் தயாரிப்பாளர், விஜயகாந்தோட பேனர். அப்போ ஒரு இக்கட்டான சூழ்நிலை சந்திக்கும் போது மேக்கப் ராஜு விஜயகாந்த் சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி ஒரு படம் தயாரிச்சுட்டு இருக்காங்க, இப்போ பட வாய்ப்பு தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். அங்கே போனோடனே செல்வமணி சார் என்ன பார்த்தாங்க, அவரும் என்ன பார்த்தாங்க. அவர் அதோடைய தனித்துவம், ஒரு இண்டிபெண்டன்ஸ் சொல்றேன். ஒரு இயக்குனர் புதுசா செல்வன் புதிய இயக்குனராக இருந்தாலும் அவருக்கு என்னை பிடித்திருந்தால் இந்த படத்துல இருக்கலான்ற போது அவருக்கு அந்த குட்டு இவர் தான் அந்த படத்துல வில்லன் அப்படின்னு சொல்லும் போது அது ஏற்றுக்கொண்ட மனப்பக்குவம், மனப்பான்மை ரொம்ப அரிதாக என்னால் மறக்க முடியாத ஒரு சூழல் அது. அதுக்கப்புறம் தொடர்ந்து பல படங்கள் நான் விஜயகாந்த் சார் கூட நடிச்சிட்டேன். தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்திருக்காரு. தொடர்ந்து பல படங்கள் வில்லனா வந்திருக்கேன். அது என்ன பெருமைனா, வளர்ந்து வரும் ஒரு கதாநாயகன் தன்னுடன் போட்டி போடுகின்ற ஒரு சூழலுக்கு உருவாக்கி கொண்டு இருக்கிறான் என்று தெரிஞ்சா கூட அவருடைய சொந்த பேனர்ல தாய்மொழின்னு என்ன கதாநாயகனை வச்சு படம் எடுத்து அதுல ஒரு கௌரவ விட நடிச்சிருக்காரு. அது அது ஒன்னே ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்ன்ற மாதிரி ஒரு குணத்திற்கு அது ஒன்னே போதும். அப்படி யாரும் பண்ணுவாங்கன்னா பண்ண மாட்டாங்க. அவர் பண்ணியிருக்காரு. எனக்கு அதான் விஜயகாந்த் பத்தி முதல்ல சொன்னாதான் நினைச்சு பார்க்குறேன். இன்னைக்கு வரைக்கும் இப்போ திரையுலகம் ரொம்ப முக்கியமான சில நிகழ்வுகளை சொல்கிறப்போ, இந்த நீங்கள் விஜயகாந்த் அவங்கெல்லாம் ஒன்றா இருக்கிறப்போ வெளிநாடுகளில் நடந்த கலை நிகழ்ச்சிகள் இதெல்லாம் இன்னைக்கு அதே போல் போராட்டங்கள் பல நிகழ்வுகளுக்காக பண்ணியிருக்கீங்க. அதெல்லாம் இன்னும் நினைவு கூறுறாங்க. அந்த நினைவுகள் எப்படி இருக்குது?
உண்மையிலே அதெல்லாம் வந்து ஒரு டீம் ஒர்க்குன்னு சொல்றோம் இல்லையா? எல்லாரும் ஒன்றுபட்டு ஒன்றாக அந்த ஒற்றுமையை வந்து உருவாக்கியதில் வந்து கேப்டன் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு உண்டு. ஏன்னா அவர் வந்து ஒரு டைரக்ஷன் கொடுத்தாருன்னா அதை வந்து நாங்க இருந்து அவர் கூட சேர்ந்து ம். ஒரு ஆலோசனை நடத்தி ஜனநாயக முறையில என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம், இதை எப்படி அணுகலாம் அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆளுமை தன்மை. இந்த ஆளுமை தன்மையை நான் நடிகர் சங்கத்தில் ஒரு தலைவராக நான் செயலாளராக இருக்கும் நான் பார்த்துருக்கேன். இன்னொன்று என்னன்னா ஒரு செயல்படுவதற்கான அவகாசம் தருவது. இதனை இவன் செய்ய அதனை அவன் கை விட்டு விடையல்னு சொல்ற மாதிரி பொதுச் செயலாளர் பார்த்துக்குவாரு, அவர்கிட்ட கொடுத்துருங்க, செயலாளர் பார்த்துக்குவாரு, சரத்து பாருங்க அப்படின்னு சொல்லிடுவார். எதை நான் செய்ய வேண்டுமோ அதில் அவர் தலையிட மாட்டார். அதனால அந்த 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 குணாதிசயங்கள்லாம் பார்க்கும்போது இண்டிபெண்டன்ட் டு ஃபங்க்ஷன் அப்படின்றத அவர் ரொம்ப கிளியரா வச்சிருந்தார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்துவம் இருக்கிறது. அந்த தனித்துவத்தை அவர் பாராட்டுகின்ற மனப்பக்குவம் வாய்ந்த ஒரு சிறந்த மனிதராக தான் நான் பார்த்திருக்கேன். அதுல முக்கியமா வந்து இந்த நடிகர் சங்கத்தினுடைய கடனை அடைத்தது, அந்த இடத்தை மீட்டது, அதை வந்து இன்னைக்கும் நடிகர்கள்லாம் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. உங்க இருவருடைய பங்கும் ரொம்ப முக்கியமானது. எத்தனையோ பேர் இருந்திருக்காங்க. எப்படி விஜயகாந்தாலையும் உங்களாலையும் அதெல்லாம் பண்ண முடிஞ்சது? இல்ல அது வந்து பேசிக்கா வந்து அதை வந்து எடுத்தோடனே முதல் எனக்கு வந்து நடிகர் சங்க கடனை அடைக்கணும். இது வந்து ஒரு பாரம்பரியமிக்க ஒரு சங்கம். 1952ஆம் ஆண்டு துவங்கப்பட்ட சங்கம். இது வந்து எப்படியும் இது வந்து மிகப்பெரிய சொத்து. அது 1 ஏக்கர் இடம் அந்த மையப்பகுதியில் நம்ம இருக்கும்போது அது பேங்க்ல போய் பேசணும். உடனே விஜயகாந்த் சார் எல்லாரையும் கூப்பிட்டாரு. சரத் நீங்க போய் பேங்க்ல பேசுங்கனாரு. உடனே போய் அதை பேசி அது பேங்க் மேனேஜர் வீட்டுக்கு போய் காலையில உட்காந்து 5 மணிக்கெல்லாம் போய் அதை வந்து ஒரு ஒன் டைம் செட்டில்மெண்ட் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து உடனடியாக ஒரு 15-20 பேர் எல்லாம் பல முறை நான் சொல்லியிருக்கேன். உடனே முன்பணமாக அதை கொடுத்து அதுக்கப்புறம் 2 கலை நிகழ்ச்சி. இந்த கலை நிகழ்ச்சியை வந்து விஜயகாந்த் சார் வந்து பர்சனலா போய் எல்லாரையும் பார்த்து, ரஜினி சாரா இருக்கட்டும், கமல் சாரா இருக்கட்டும், எல்லா நடிகர்களும் போய் பர்சனலா பார்த்து டீமா பிரிச்சு நீங்களாம் இவங்களை பாருங்க என்னென்ன நிகழ்ச்சி பண்ண போறாங்க, ரிஹர்சல் ஆரம்பிச்சு 2 நிகழ்ச்சியும் அதாவது ரொம்ப சிறப்பாக நடக்கிறதுக்கு முக்கிய காரணம் அவரு தலைமை. அந்த தலைமையின் கீழ் நாங்கள் பணியாற்றியது தான். அது வந்து அதான் சொன்னேன், எல்லாரும் என்னென்ன பவர் பண்ணும் அதை வந்து பிரிச்சு கொடுத்துட்டு அந்த கடனை அடைச்சது வந்து மிகப்பெரிய ஒரு பங்கு. அது வந்து அவர் ரொம்ப பாராட்டியிருக்காரு. ஏன்னா நான் வந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு டீம் ஒர்க் தான். அந்த பாராட்டுதல் செய்த ஒரு மனிதன் இல்லைன்னும் போது வேதனையாக தான் இருக்கு எனக்கு. அவரோட நடித்த அனுபவங்கள் எப்படி இருக்கு? அவர் வந்து ஒரு தயாரிப்பாளர், அதெல்லாம் நீங்க பார்த்துருக்கீங்க. நடித்த அனுபவங்கள் புலன் விசாரணை போன்ற படங்கள்ல 2 பேரும் வந்து புலன் விசாரணை தான் சொன்னேன். நான் வில்லனா நடிச்சேன். அந்த வில்லனா நடிச்சோன்னே அந்த மீசை எடுத்தா எப்படி இருக்கும்னு கேட்டு டிஸ்கஷன் நடந்தது. நான் மீசை எடுத்து இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொன்னேன். என்ன அது இப்படியும் பாத்தீங்கன்னா மீசை எடுத்துட்டு தான் இருக்கேன். அது ஒரு காட்சி. எனக்கு காலில் அடிபட்டுருச்சு. ஒரு புதுசா ஒரு வில்லன் அடிபட்டுருச்சு. ஒரு கிளைமேக்ஸ் எடுத்துட்டு இருக்கோம். அவர் வந்து லைட்டிங்லாம் பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, காலில் அடி பட்டுருச்சு. அவர் சொன்னாரு இதை எப்படியாச்சும் எடுத்துடலாமான்னு சொல்லி கேட்டிருக்கலாம். ஒரு டூப் வச்சு எடுத்து முடிச்சிடலாம்னு நினைச்சிருக்கலாம். ஆனா அப்படி பண்ணல. நான் வந்து ஒரு கார்டிசான் இன்ஜெக்ஷன் போட்டு 3 நாட்களுக்கு பிறகுதான் நான் நடிக்க முடியும்னு சொன்ன பிறகு எனக்காக வெயிட் பண்ணுங்க, சரத்து தான் வந்து பண்ணணும், அதை டூப்லாம் போட்டு எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த படத்தை வந்து வெயிட் பண்ணி எடுத்தார். அது வந்து அந்த புலன் விசாரணை படம். அந்த படம் முடிஞ்ச உடனே அவர் குணாதிசயத்தை பத்தி நான் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். படம் முடிஞ்சது ஃபர்ஸ்ட் காப்பி பார்த்தாரு. நாங்களாம் அவரை மீட் பண்ணி பேசும்போது சார் சொன்னாரு, சரத் இந்த படத்துல உங்களுக்கு தான் பெரிய பேர் வரும்னு சொன்னார். உண்மையாயிடுச்சு. அது மாதிரி கேப்டன் பிரபாகர் நடிக்கும்போது கழுத்துல அடிபட்டிருந்தது. நான் வந்து நடிக்க முடியாது அப்படின்னு சொல்ற நிலைமை வந்து வேண்டாம், இந்த படம் வேண்டாம், வேற யாரும் பண்ணலாம்னு சொல்லும் போது கூட சரத் எப்ப வராரோ அன்னைக்கு நம்ம அந்த படத்தை முடிப்போம் அப்படின்னு எனக்காக 6 மாதம் காத்திருந்தவர் தான் அன்பு சகோதரர் விஜயகாந்த் அவர்கள். இதெல்லாம் வந்து மறக்கவே முடியாது. பல விஷயங்கள் அவர்கிட்ட நான் வந்து கூட இருந்து நான் பார்த்திருக்கேன். அவரு எதையுமே யாருக்குமே தீங்கு விளைவிக்கணும்னு நினைக்கவே மாட்டாரு. கோபம் ஒரு குணம். அந்த கோபம் வரும், அது அப்புறம் மறந்துடுவார். அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இவங்களை பழி வாங்கணும் இந்த மாதிரி எண்ணம்லாம் நான் பார்த்ததே இல்லை. ஐ சீ ஒண்டர்ஃபுல் ஜென்டில்மேன். நான் இறுதி காலத்தில் இவ்வளவு தூரம் அவர் கஷ்டப்பட்டது நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருந்தது, வேதனையா இருந்தது. தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் சொல்லுவாங்க. இவ்வளவு தர்மம் பண்ணவரை வந்து கடவுள் காப்பாற்றவில்லை என்ற ஒரு வருத்தம் தான் எனக்கு. திரையுலகத்தில் அதுவும் உச்ச நட்சத்திரங்களாக வளர்றப்போ
முழுவதுமாக எல்லாருமே ரசிகர்களாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இன்னொரு உச்ச நட்சத்திரத்துடைய ரசிகர்கள் வந்து அவருக்கு எதிரியாக ஹேட்டர்ஸாக கூட இருப்பாங்க. ஆனால் எந்த வகையிலையும் ஒரு 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 ஜீரோ ஹேட்டர்ஸ் இருக்கக்கூடிய அளவுக்கு, எல்லாருமே ரசிகராக இருக்கக்கூடிய அளவுக்கு விஜயகாந்துக்கு அமைந்தது எப்படி சார்? அவருடைய குணாதிசயம் தான், அவருடைய பண்புகள். அதாவது நீங்க வந்து விஜயகாந்த் சார் ராவுத்தர் ஆபீஸ் அப்படின்னு சொன்னா அங்க தைரியமா போகலாம். மத்தியான நேரத்துல போனா சாப்பாடு உண்டு, எல்லாருக்கும் உண்டு. அங்க போனா அவங்க வந்து சாப்பிடலான்ற ஒரு இப்பெல்லாம் வந்து பல கோயில்கள்ல வந்து அண்ணன் கோயிலெல்லாம் அன்னதானம், சர்ச்சில் சாப்பாடுலாம் போடுறாங்களே, அப்படி இருந்தது அந்த இடம். ராஜாபாத ஸ்ட்ரீட் போனோம்னா, விஜயகாந்த் சார் ஆபீஸ் போனோம்னா, உரிமையோட பேசுறேன். கேப்டன் அவர்கள் அலுவலகத்துக்கு போனோம்னா அங்க போனா மத்தியானம் நல்லா சாப்பிட்டு வந்துடலாம். அதுதான் அந்த குணாதிசயம். அதான் சொன்ன, யாருக்கும் தீங்கு விளைவிக்கணும்னு யாருமே நினைக்கவே மாட்டாரு. அதாவது உதவி செய்யாட்டும் உபத்திரம் செய்யாதுன்னு செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. உதவியும் செய்வார், உபத்திரம் யாருக்கும் கொடுத்ததற்கு மாற்று. அதனால்தான் எல்லாரும் அவர் விரும்புகின்ற ஒரு மனிதராக திகழ்ந்து இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றுதான் நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். நீங்க அவரை நடிகரா, தயாரிப்பாளரெல்லாம் பார்த்துருக்கீங்க. நீங்க வில்லனா, அவர் ஹீரோவா இருந்திருக்காரு. சட்டமன்றத்தில் 2 பேரும் ஒரே நேரத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. அரசியலில் மிகவும் பேசப்படக்கூடிய சட்டமன்ற நிகழ்வுகள் நடந்தப்பவும் நீங்க உள்ள இருந்திருக்கீங்க. அந்த நேரத்தில் ஒரு அரசியல்வாதியா நீங்களும் அவரும் எப்படி இருந்தீங்க? அதாவது சட்டமன்றத்துக்குள்ள போகும்போது ஒரே பக்கம் இருக்கும்போது இருந்த நிகழ்வுகள் வேறு, அது மாறுபட்டு இருக்கும்போது இருந்த நிகழ்வுகள் வேறு. ஆனா நினைச்சு பார்க்கும்போது ஒரு இனிய சகோதரர், இனிய நண்பர், எனக்கு பல கட்டங்களில் வந்து உறுதுணையாக இருந்தவர், தோளோடு தோள் நின்றவரை வந்து எதிர்மறை கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டும் என்று நினைக்கும் போது உள்ளத்தின் அடித்தரத்தில் ஒரு சுருக்கல் இருந்தா கூட அந்த அரசியலில் அது உள்ள சொல்வது வந்து புண்படுத்துவதற்காக அல்ல, என்னுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்காகத்தான். அப்புறம் நான் சார்ந்த அந்த கூட்டணியை சார்ந்ததாக அப்படிதான் எடுத்துக்கிட்டோம்னா வருத்தப்பட்டது உண்டு. இந்த மாதிரி சொல்லணுமே அப்படின்னு சொல்லி அவருடைய இயக்கத்தில் பல பேரும் என்ன சரத்து இப்படிலாம் பேசுறாரு அப்படின்னு நினைப்பாங்க. தரக்குறைவா பேசுனதுல மரியாதை குறைவா பேசுறது கிடையாது, கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கின்றேன். ஆனால் அதே சமயத்தில் 40 ஆண்டு வந்து கலை விழா வந்து ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி நடத்தினாங்க கேப்டனுக்காக. நான் அழைக்கப்பட்டேன். அங்க அவரை பத்தி, அவர் குணாதிசயங்கள், அவரை பத்தி ட்ரோல் பண்றவங்க, மீம்ஸ் போடுறவங்க பத்திலாம் இதெல்லாம் வந்து பாதிக்கவே பாதிக்காது. ஒரு தனி மனிதன் நீங்கள், இதற்கெல்லாம் நீங்கள் வந்து பதில் சொல்லவும் வேண்டாம், அஞ்சவும் வேண்டாம்னு அந்த மேடையில் நான் அன்னைக்கு போய் பேசினேன். நன்றி சார். நிறைய விஷயங்கள் அவருடான உங்களுடைய அனுபவங்கள், இன்னும் சொன்னால் ரொம்ப நெகிழ்ச்சியான விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க. இணைந்து எங்களோட இந்த முக்கியமான நேரலையில் உங்களுடைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். தொடர்ந்து நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள் இணைந்திருக்கிறார்கள். நம்ம ஸ்டண்ட் மாஸ்டர், நடிகர், தயாரிப்பாளர் திரு ஜாக்குவார் தங்கம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் சார். வணக்கம். அதே போல் நடிகர் திரு ஆனந்தராஜ் அவர்களும் நம்மோடு இணைந்திருக்கிறார். எல்லாத்தையுமே நிறைய விஷயங்கள் கேட்க வேண்டியது இருக்கிறது. நான் திரு ராஜன் அவர்கள்ட்ட நான் ஒரே ஒரு விஷயம் கேட்டுறேன். நடிகர்கள் அப்படின்னாலே ஒரு பப்ளிசிட்டி வந்துடும், ரசிகர்கள் வந்துடுவாங்க, அதுக்கப்புறம் நடிப்பை பொறுத்து. ஏன் விஜயகாந்த் தனித்துவமானவர்? இன்னைக்கு வந்து விஜயகாந்த் வந்து இவ்வளோ நாள் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார், ஆனால் இன்னைக்கு அவர் இல்லைன்னதுமே அந்த ஏரியாவே பதறுது. அதை தாண்டி தெருவெல்லாம் பேனர் வச்சிருக்காங்க. இப்போ வர்றப்ப நம்ம பார்க்குறோம். ஏன் விஜயகாந்த் தனித்துவமானவர்? அதுக்கு காரணம், அவர் தமிழ் திரையுலகின் நடிகராக, கதாநாயகனாக 100க்கு மேற்பட்ட படங்கள் நடித்து தமிழக மக்களின் நெஞ்சிலே இடம்பெற்றிருந்தாலும் கூட அவர் மனிதாபிமானம், மனித நேயம், மனித தர்மம் மிக்க ஒரு மனிதனாக எல்லோரிடம் நடந்து கொண்டார். பெரிய ஹீரோக்கள், நடிகர்கள்ட்ட மட்டும் இல்லை, எளிய மனிதர்கள், துணை நடிகர்கள், அவர்கள்ட்ட கூட ஒரு மனிதாபிமானத்தோடு நடந்துக்குவார், மரியாதையோடு பேசுவார். அந்த ஏழைகள் வீட்டு இல்ல விசேஷங்கள், திருமணங்கள் எதுவாக இருந்தாலும் கலந்துக்குவார். அதுக்கு பணம் உதவி செய்வார். பல ஏழைகளுக்கு சாப்பாடு போடுவார். இப்போ சரத்குமார் சொன்னார, எவ்ரி சண்டே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வெளியூர்லேருந்து பஸ்ஸில் வருவாங்க ரசிகர்கள். டி நகர் ராஜாபாதர் தெருவில் தான் அலுவலகம். இப்ராஹிம் ராவுத்தர் உடைய உயிர் நண்பர். வர்றவன் பூரா பிரியாணி, மத்தியானம் பிரியாணி அற்புதமாக சாப்பிட்டு தலைவரோட, கேப்டனோட ஃபோட்டோ எடுத்துட்டு கால் தொட்டு வணங்கிட்டு போவாங்க. இன்னைக்கு யார், எந்த நடிகர் ரசிகர்களை கவனிக்கிறாங்க? ஒரு டீ காப்பி கொடுத்துருக்காங்க சொல்லுங்க.
இன்னைக்கு இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குன்னு சொன்னீங்களே, அதுக்கு விஜயகாந்த் மக்களை நேசித்தது, தொண்டர்களை ரசிகர்களை நேசித்து தான் காரணம். ஒரு பட தயாரிப்பாளர்கள் அவ்வளோ மரியாதை கொடுப்பார். ஒரு படத்தில் ஒரு முதலாளி தான் கூப்பிடுவார். ஒரு படம் லாஸ் ஆகி ரேராக தான் லாஸ் வரும். அவர் படம்லாம் நிறைய லாஸ் யாருக்கும் கிடையாது. 1-2 படம் இயற்கையாக வந்ததுன்னா மறுபடியும் கூப்பிட்டு அடுத்த படம் கொடுப்பார். அவர் லாபம் அடைய வைப்பார். இப்படி ஒரு மனித நேயத்தோட எல்லார்கிட்டையும் கலந்து பேசி ஒரு பெரிய நடிகன் இல்லாமல் எளிய மனிதராக இனிமையாக பழகுந்தான் இவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு காரணம். நோய்வாய்ப்பட்ட இவ்வளோ கால பிறகு அவர் தொண்டர்கள், சில எம்எல்ஏக்கள் ஓடி போனான், ஆனால் தொண்டர்கள் இன்னும் அவரை விட்டு ஓடல. கடைசி வரைக்கும் அவர் கூட தான் இருந்தாங்க. அதுக்கு அவர் நடந்துக்கிட்டு தான் காரணம். நடிகர் சங்க மேட்ரு சொன்னார, சிவாஜி கணேசன் தலைவராக இருந்தப்போ அந்த கொட்டகை கட்டுறதுக்கு 25 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்கார் பேங்க்ல. அது திருப்பி கட்டாம அது 2.5 கோடி ஆயிடுச்சு. அப்போதான் விஜயகாந்த் தலைவராகிறார், சரத்குமார் செக்ரட்டரி, ராதா ரவி பொருளாளர். அப்போ விஜயகாந்த் சரத்தை கூப்பிட்டு, என்ன அப்போ சரத்குமார் எம்பி, திமுக எம்பி, சரத்தை கூப்பிட்டு, இந்த கடனை நீங்கள் எப்படியாவது அடைக்கிறீங்க, பேங்க்ல பேசுகிற பொறுப்பு உங்களுக்குன்னா சரத் ஃபைலை தூக்கி டெல்லிக்கு போகும். பேங்க் ஜிஎம் பார்த்து பேசுவார். பேசி அதை 1.25 கோடியாக குறைச்சாங்க. குறைச்சி மலேசியா, சிங்கப்பூர் நட்சத்திர கலை நிகழ்ச்சி நடத்தி விஜயகாந்த் தலைமையில் அந்த 1.25 கோடி கடன் அடைச்சது மட்டும் இல்லை, 4 கோடி ரூபாய் ட்ரஸ்ட்ல வச்சாங்க, நிதி வச்சாங்க. அது விஜயகாந்த் அவர் வேலை வாங்குவார். சரத் அவரை சண்டை போட்டுக்கோங்க. நான் செயற்குழு உறுப்பினர். விஜயகாந்த் இருந்த பீரியடு பூரா நான் செயற்குழு இருந்தேன் 14 வருஷம். அப்போ இவங்க 2 பேரும் போட்டுக்கிற சண்டை. ஈவினிங் ஆனா காலையில ஷூட்டிங் போகும்போது கதராடை, வெள்ளாடை, உடல் தான் கருப்பு ஆனா உள்ளம் வெள்ளை. கதராடை அணிந்து போவாரு. அங்க என்ன வேஷமோ போடுவாரு. மாலை அந்த கதராடையோட நடிகர் சங்கம் வந்துருவார். அது ஒரு டியூட்டியாவே பண்ணாரு. துணை நடிகர்களோட அன்பா பேசுவார், எல்லா நிர்வாகிகளோட பேசுவார். அப்போதான் நாங்கள்லாம் இருக்கும்போது தான் இந்த கடன் அடைக்க பொறுப்பு ஒப்படைத்தார். அற்புதமாக அடைச்சி சங்கத்துடைய பெருமையை உயர்த்தினார். ஓகே, நிறைய விஷயங்கள் இருக்குது. குறிப்பாக வந்து விஜயகாந்த் ஒரு ஆக்ஷன் ஹீரோ மட்டும் இல்லாமல் ஒரு சென்டிமெண்ட் ஹீரோவாகவும் இருந்தார். அவர் எப்படி கேப்டன் ஆனார், நிறைய கேள்விகள் இருக்கிறது, தெரிந்து கொள்ள வேண்டியது அவரை பற்றின நினைவுகள் அப்படின்றது இருக்கிறது. கேப்டன் விஜயகாந்தின் இறுதி நினைவலைகளில் இணைந்திருக்கிறோம் நடிகர் ஆனந்தராஜ் அவர்கள்ட்ட. அவரோடு நீண்ட காலம் பழகியவர், நடித்தவர், இன்னும் சொல்லணும்னா முத்திரை பதித்த பல படங்களில் ஒன்றாக இருந்திருக்கீங்க. ஆக்ஷன் காட்சிகள் அப்படின்னா இப்போ கேப்டனுக்கு ஒரு பாங்கு இருக்கும், உங்களுக்கு ஒரு பாங்கு இருக்கும். அந்த ஒன்றாக நடித்த அனுபவங்கள் எப்படி இருந்தது? இன்னைக்கு வந்து அப்பேற்பட்ட ஆக்ஷன் நாயகரை வந்து இன்னைக்கு வந்து நம்ம கண்ணாடி பெட்டிக்குள்ளே பார்க்குறோம். அந்த நிகழ்வு எப்படி இருக்கு? வணக்கம். ரொம்ப சோகமான ஒரு நாள் இன்னைக்கு. விடிய கிளம்புற இந்த செய்தி எனக்கு கிடைக்கும் போது ரொம்ப வேதனையாக இருந்தது. இதை நான் பல முறை பதிவு பண்ணியிருக்கேன். என்னுடைய குடும்பத்தில் ஒருத்தரை நான் இது வரைக்கும் அவரை அண்ணன் தான் கூப்பிட்ருக்கேன். எனக்கு வந்து நான் 82லேருந்து அவரை பார்க்குறேன் ராஜாபாதர் ஸ்ட்ரீட்டில். என்னை விட மூத்தவர்கள் நிறைய பேர் இருக்கலாம். அது அவரோட பழகியவர்கள், அவர் நினைவாக மனசில் வச்சவங்க நிறைய பேர் இருக்கலாம். ஆனால் எனக்கு நினைவில் இருக்கிற வரைக்கும் நான் 82லேருந்து அவரோட பழகிட்டுருக்கேன். 83 நான் திரைப்பட கல்லூரி மாணவனாக படம் எடுக்கிற நேரம். 84 நான் திரைப்பட கல்லூரி மாணவனாக மாறுறேன். அப்போ நடிகர் ராஜ்குமாரோடைய மகன் வந்து சிவராஜ்குமார், அவர் வந்து என்னை பிக்கப் பண்ணிவிட்டு போவார். ஸோ அப்போ அவரை பார்க்குறதுக்காக அங்கே ஒரு கூட்டம் நிற்கும். அதெல்லாம் பார்ப்பார். அவர் ஷூட்டிங் கிளம்புவார், நான் காலேஜுக்கு கிளம்புவேன். ஸோ இப்படி அவரோட வாழ்ந்த காலங்கள். அதாவது நடிகருக்கு அப்பாற்பட்டு நட்பு இருந்தது எங்களுக்குள், ஒரு அழகான நட்பு. அந்த நட்பு ரீதியாக தான் நான் இன்றைக்கி அவரை கண்ணாடி பேழைக்குள்ளே பார்த்த உடனே மனம் விட்டு
நான் அழுதுட்டேன். எனக்கு வந்து அவரை பார்த்த உடனே எனக்கு அதுதான் வந்துச்சு, வேறு தோணலை. திரு விஜயகாந்த் அவர்களோட அன்பு, பழகிய விதம், அவர் வந்து எனக்கு கொடுத்த மரியாதை, நாங்கள் திரைப்படக் கல்லூரி மாணவர்களுக்கு வந்து இந்த ஃபிலிம் பை ஃபிலிம் ஸ்டூடெண்ட்டுன்னு போடுற ஒரு அந்தஸ்தை எங்களுக்கு கொடுத்தது அவர் தான். அதனால் திரைப்படக் கல்லூரி மாணவர்கள் யாருமே அவரை மறந்திருக்க வாய்ப்பில்லை, மறக்கவும் மாட்டோம். நாங்கள் அங்கே தான் நான் படித்ததுனால எனக்கு ஒரு 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 மரியாதையை கொடுத்து என்னை அந்த இடத்துல கரெக்டாக வச்சுட்டு இருந்தேன். சொல்லப்போனால் அவர் நிறைய பேர் அவர்கிட்ட சாப்பிட்டோம், அவர்கிட்ட நாங்கள் போனால் நல்லா சாப்பிட்டோன்னு சொல்லுவாங்கல்ல. என் தாயார் பாண்டிச்சேரியிலேருந்து கிளம்பி சாப்பாடு கொண்டு வருவாங்கன்னு நினச்சி அவர் என் தாயார் சமைச்ச சாப்பாடெல்லாம் சாப்பிட்ருக்கார். என் குடும்ப விழாக்கள் அவரும், அவருடைய குடும்ப விழாக்களில் நானும் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டோம். மலரும் நினைவுகள் நிறைய இருக்குங்க. இந்த ஒரு அரை மணி நேரமோ இல்லை கொஞ்ச நேரமோ பத்தாது. அவருடைய வாழ்ந்த காலங்கள் இருக்குல்ல, திரைப்படத்துக்கு அப்பாற்பட்டும் நாங்கள் நிறைய விஷயங்களில் பகிர்ந்துக்கிட்டோம். நீங்க கடைசியா அவரை எப்போ சந்திச்சீங்க? ஏன்னா வந்து அவருடைய உடல்நிலை வந்து கடந்த 5 வருடமாவே பார்க்குறோம். கடைசியா எப்போ சந்திச்சு மனம் விட்டு எப்போ பேசியிருக்கீங்க? நல்ல கேள்வி. நான் வந்து நான் ஒரு கட்சியை சார்ந்தவனா, அவர் ஒரு கட்சி தலைவராக மாறின பிறகு 2011 வந்து நான் சார்ந்திருந்த கட்சியில் அவரும் வந்து கூட்டணியில் இருந்தார். அப்போ அந்த கூட்டணியை பெரிதும் கூட்டணியில் இருந்தார் 11. அப்போ வந்து நான் ரொம்ப பெருமைப்பட்டேன். அவரை பற்றி பல இடங்களில் பேசியிருக்கேன். அவர் கூட்டணியில் இருந்தால் நல்லா இருக்கும்னு ரொம்ப ஆசைப்பட்ட பலரில் நானும் ஒருவன். இதை என் தலைமைக்கு நேரடியாகவும் தெரிவித்தேன். அதனால் சில கட்சிகள் வெளியே போக வேண்டிய கட்டாயமாக அப்போ இருந்துச்சு. அப்போல்லாம் நாங்கள் ரொம்ப தொடர்ந்து நாங்கள் கான்டாக்டில் இருப்போம். அப்போ திரு பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்களும் அவருடைய மைத்துனர் தான் அந்த முடிவெல்லாம் எடுப்பாங்க. அஃப்கோர்ஸ் பாய்ஸ் கார்டனில் அம்மா வீட்டில் தான் இதெல்லாம் நடந்தது. ஸோ நிறைய விலகி இருந்ததுன்னா அப்போ அவர் கூட்டணியில் இருந்ததால் நான் அவரோட ரொம்ப நெருக்கமாக இருந்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு போர் படையில் இருக்கிற ஒரு தலைவருடைய பேச்சை கேட்கிற ஒரு தொண்டனாக, ஒரு நல்ல சிப்பாய் மாதிரி நான் இருக்குன்றதுக்காக அவரை விட்டு விலக வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்துச்சு. ஒருவேளை அவர் அரசியல் கட்சி தலைவராக இல்லாமல் நடிகராக மட்டுமே இருந்திருந்தார்னா என்னுடைய காலம் இன்னும் கொஞ்சம் நான் இந்த காமெடி வில்லன்ன்றதை மாதிரி இன்னும் வில்லனாகவே நான் இருந்திருப்பேன். என்னை வந்து அப்படி அழகு பார்க்க நினச்சவர் தான் அவர். ஸோ நிறைய விஷயங்கள் அப்படியே பேச பேச வந்துக்கிட்டே இருக்குது. நான் வந்து எனக்கு ஒரு அன்பு கட்டளை இட்டார் அவர். நான் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு நான் ஹீரோ பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் அவர் படங்கள் பண்ணாமல் ஹீரோ பண்ணிகிட்டு இருக்கும்போது, திரும்ப நீ வில்லன் பண்ணுறதா இருந்தால் என் கூட தான் பண்ணணும் ஆனந்தராஜ் அப்படின்னு சொன்னார். நடிகர் விஜய் அவருடைய தகப்பனார் டைரக்ட் பண்ண படம் ராஜதுரைன்னு ஒரு படம். அதில் வந்து மீண்டும் வில்லனாகன்னு போட்டு ஒரு படம் என்னை நடிக்க வச்சார். ரொம்ப ரொம்ப நிகழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப ஆசையாக பார்த்து. ஏன்னா அவருடைய பரதன் ஒரு கடைசி படம் நான் ஹீரோவாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறேன், மாநகர காவல்லேருந்து என்னை ஹீரோவாக மாற்றி விடுறாரு. அதுக்கு வரவேற்பு கொடுத்தது அவர் தான். என்னை திரும்ப வில்லனாக போட்டு திரும்ப மீண்டும் வில்லனாகன்னு போட்டது அவர் தான். நிறைய நினைவுகள் சார். இது எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை விட மக்களுக்கு இவருக்கும் அவருக்குமான நெருக்கம் எப்படி இருக்கும். இன்றைக்கி அவர் இல்லாத போது அவருடைய நினைவுகளை பகிர்ந்துக்கிறது இல்லை. நான் ரொம்ப வேதனையோடு சொல்கிறேன். இருக்கும்போதே பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டோம். ஆனால் இது இப்படி ஒரு நாள் வரும், இந்த நாளுக்கு தான் நம்ம அவரை நினைவுபடுத்துவோம், இதெல்லாம் சொல்லுவோன்றது அது என் மனசுக்குள்ளே வச்சிட்டு இருந்த ஆசைகள். இதை வெளிப்படையாக சொல்ல வேண்டிய ஒரு தருணத்தை நமக்கு ஒரு வேதனையை நம்ம கொடுப்பாருன்னு தெரியாமல் போச்சு. நிறைய நினைவுகள் குடும்ப விழாக்கள் எல்லாத்துலேயுமே அவர் இன்னும் நிறைய நினைவுகள் நீங்கள் பகிர்ந்துக்கணும். நான் அப்படியே இணைஞ்சிருங்க. திரு ஜாக்குவார் தங்கம் அவர்கள்ட்ட, நீங்கள் எம்ஜிஆரோடையும் பயணித்தவர். விஜயகாந்தை வந்து கருப்பு எம்ஜிஆர், வள்ளல் அப்படின்ற எம்ஜிஆருக்கு என்ன ஒப்பீடுகள் கொடுக்குறோமோ அதே போல் இங்கேயும் கொடுக்குறோம். அவர் அரசியலுக்கு வந்தபோது அந்த எதிர்பார்ப்பும் இருந்தது. அவரையும் இவரையும் ஒற்றுமைப்படுத்தி எப்படி பார்ப்பீங்க? நான் வந்து 1979 விஜயகாந்த் அவர்களை பார்த்தேன். அப்போ நான் வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வீட்டில் தங்கியிருந்தேன். அங்கேருந்து எனக்கு ஒரு மாஸ்டர் வந்து சிலம்பம் கற்றுக் கொடுக்கணும், மதுரைக்காரர் ஒருத்தர் விஜயகாந்த் அப்படின்னு சொன்னார்.
அப்போ சிலம்பம் கற்றுக் கொடுக்க தான் நான் ஃபஸ்ட் டைம் போனேன். போகும்போது என்னோடய விளையாட வச்சு பார்த்துட்டு ரொம்ப ஆர்வமாகி என்கிட்ட ரொம்ப கற்றுக்கணும்னு நினச்சாரு. அப்போது இன்னொரு அதிசயம் என்ன கண்டுபிடிச்சேன்னா, அங்கே வந்து எல்லாருக்கும் வந்து சாப்பாடு போட்டார். காலையிலேயே வந்து ஒரு 40லேருந்து 79லேயே. ஆமாம், அங்கேயே வந்து சாப்பிட ஆரம்பித்தாங்க. அப்போ நான் கேட்டேன், எப்படி போடுறீங்கன்னு. இல்லை, நம்ம மனுஷனாக பிறந்திருக்கோம், கொடுக்க தான் பிறந்த மொழி, எடுக்கிறதுக்கு இல்லை. மிருகம் மட்டும் தான் எடுக்கும், மிருகம் தான் பிடிங்கி அதாவது கடித்து கொலை பண்ணி சாப்பிடும், மனுஷன் கொடுக்கணும் நமக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த இதை அப்போ சொன்னார் என்கிட்ட. சொல்லி நான் என்னால் நம்பவே முடியல. ஏன்னா அப்போ பைக்கு தான் வச்சுருந்தார், பைக்கில் தான் போவார் வருவார். அப்போவுமே வந்து அதை கொடுக்க ஆரம்பித்தார். ராவுத்தர் கூட இருப்பார். அதுக்கப்புறம் நான் அப்படியே கூடவே இருந்தேன். அப்படியே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன். சிலம்பத்துலேருந்து அந்த குத்து வருஷம் அந்த இதெல்லாம் கற்றுக்கணும்னு ஆரம்பிச்சேன். அதை கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது என்னை வந்து பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் பண்ணுவார், பைக்கில் கொண்டு போய் ட்ராப் பண்ணுவார். அப்புறம் அப்படியே வந்து கார் வாங்கினார். கார் வாங்கின பிறகு குன்றத்தூர்லேருந்து மோசஸ்னு ஒரு பையனை நான் தான் டிரைவராக அங்கே சேர்த்து விட்டேன். அந்த டிரைவர் தான் ரொம்ப நாள் அவர் கூட பயணம் விட்டாப்புல. ஆனால் என்ன விஷயம்னா, தலைவர் புரட்சி தலைவர் என்னென்ன நல்லது பண்ணாரோ அதே மாதிரி இவரும் ஒரு நல்லது பண்ணார். எப்படி கர்ணன் வந்து இன்றைக்கும் வந்து நம்ம கர்ணனை சொல்கிறோம், கொடுக்குறதுல கர்ணனி, அது மாதிரி புரட்சி தலைவர் அப்படின்னு சொல்கிறோம். அது மாதிரி புரட்சி கலைஞர் ஜெய்சங்கர் இவர் 3 பேருமே வந்து கொடுக்கறதுல அப்படி நம்ம அவங்கள பார்க்கல, கர்ணன் சாரை பார்க்கல, மற்றெல்லாம் பார்த்துருக்கோம். அதில் விஜயகாந்த் வந்து கொடுக்கறது எப்படின்னா, அப்போ கொஞ்சம் டாப்பில் வரும்போது என்ன பண்ணாருன்னா, சாலி கிராமத்தில் ஒரு வீடு, அந்த வீட்டில் வந்து ஹாஸ்பிட்டல் ஒன்று தொடங்கினார். அந்த ஹாஸ்பிட்டல் ஏழைங்களுக்காக ஃப்ரீ. ஆமாம், ஒரு பைசா வாங்க மாட்டார், அண்ணனுக்குலாம் தெரியும். அது வேணால் ஃப்ரீ தான், வந்து ஊசி போடுவாங்க, மருந்து கொடுப்பாங்க, மாத்திரை கொடுப்பாங்க, எல்லாமே இவர் சொந்த செலவு. அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை ஏன்னா செகண்ட் சண்டேல வந்து உட்காந்துக்குவார், இந்த வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டு உட்காந்துருப்பார். அது அங்கே உள்ள ஹாஸ்பிட்டலே ஒரு ரூம் இருக்கும், அது செக்கு போட்டு கொடுத்துக்கிட்டு இருப்பார். நான் ஒரு நாள் கேட்டேன், என்னங்க என்ன செக்குன்னு. அப்போ தான் சொன்னார், இல்லை படிக்கிறதுக்கு வந்து படிப்பு நல்லா திறமை இருந்தோம், படிக்க முடியாத வசதி இல்லாதவங்களுக்கு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போவுமே வந்து அவ்வளோ அள்ளி கொடுத்த வள்ளல் அவர். அது அதே மாதிரி வந்து இப்போ எங்களுக்கெல்லாம் அங்கே சண்டு ஏன்னா அடிபட்டுருச்சுன்னா உடனே வந்து தூக்கி விட்றது அவராக தான் இருக்கும். இப்போ நாங்கள் பேடு போடுவோம், இப்போ மாதிரி ரோப்பு பெட்டு இதெல்லாம் கிடையாது. சும்மா வைக்கல போடுவாங்க, பொத்துனி விடுவோம், மாடி பெல்லாம் உருண்டு வருவோம். இதெல்லாம் பார்த்தோன்னே அவரே எங்களுக்கு இடுப்பில் வந்து பேட் கட்டி விடுவார். பேடு கட்டி விட அடித்து பார்ப்பார், அது கரெக்டாக இருக்கா இல்லைன்னா எங்கன்னா மாட்டுவானி பார்ப்பார். ஒரு குடும்பத் தலைவனாக, ஒரு தாயாக, ஒரு என்ன சொல்கிறது, அந்த மாதிரி ஒரு பாசமாக இருந்த ஒரு மிகப்பெரிய அண்ணன் தான் சொல்லணும். அந்த மாதிரி எங்களெல்லாம் பாதுகாத்துக்கிட்டாரு. கொடுக்கறதுல எம்ஜிஆருக்கு நிகர் இவரும் தான். அதனால தான் நீங்கள் வந்து கருப்பு எம்ஜிஆர் சிகப்பு எம்ஜிஆர்னு சொன்னாங்களோ, அது வந்து 100க்கு 100 என்னை பொறுத்த வரைக்கும் அது தகும். நான் எல்லார்ட்டையும் எப்போவுமே சொல்லுவேன். ஏன்னா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஒன்றும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கார், அவருக்கு இங்கே வந்து ஆந்திராவிலையோ இல்லை வந்து ஏன்னா எந்த லாங்குவேஜிலும் பண்ண மாட்டேன்ட்டார். தமிழன்னு சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா அப்படின்னு சொல்லி வேறு எந்த லாங்குவேஜில் அவர் எவ்வளோ சம்பளம் தரேனாலும் நான் வரமாட்டேன், நான் தமிழ் படம் மட்டும்தான் நடிப்பேன். கடைசி வரைக்கும் தமிழ் படம் நடித்தவர். ஆனால் தமிழ் எல்லையோட நிற்கலை அவர் உதவி. ஆந்திராவுக்கு புயல் அடிச்சுன்னா முதல் காசு இவராக தான் இருக்கும். முதல் பைசா அந்த ஆந்திரா முதல்வரே கொடுத்துருக்க மாட்டாங்க, முதல் காசு இவர். ஏதோ ஒரு நிதி திரட்டினதெல்லாம் எல்லாமே இருக்கும். அது மாதிரி வெளிநாட்டில் எதனா ஒரு பிரச்சனை கூட நாங்கள் போயினாங்க, வெளிநாட்டில் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, நீங்கள் ஏன் கொடுக்குறீங்கம்மா, முதல் உதவி நம்ம உதவியாக இருக்கும் நீ சொன்ன மா மனிதன் அந்த சக்கரவர்த்தி அவர். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி வந்து நம்ம தண்ணி தர மாட்டேன்னு சொன்ன கர்நாடகாவில் எதிர்த்து நடிகர் சங்கத்தில் போராட்டம் நடத்தி இன்றைக்கி வந்து கரண்ட்டை கொடுக்கக்கூடாதுன்னு முத கரண்ட்டை கொடுக்கக்கூடாதுன்னு கொண்டு வந்து ஆமாம் நெய்வேலி போராட்டம். ஆமாம், நாங்களாம் போனோம். அவர் வேட்டி கட்டிட்டு ஏன்னா நின்றுச்சுன்னா அந்த கார்லேருந்து எந்த லாஸ்ட் வரைக்கும் அந்த ஓடி வருவார். சாப்பிட்டீங்களா, நீ சாப்பிட்டியா ஆனால் நீங்கள் போய் உட்காருங்க நாங்கள் பார்த்துறோம், இல்லை நான் இரு அப்படின்னு சொல்லிட்டு ஓடுற ஒரு மனிதன். வேறு யாருமே ஓட மாட்டாங்க. இப்போ அந்த காவேரி இதெல்லாம் பெரிய டாப் ஹீரோ அவர், இறங்கி ஓடணும்லாம் இல்லை, வேஷ்டி கட்டிட்டு ஓடி பண்ணார். அதே மாதிரி சிவாஜி அவருடைய இறுதி ஊர்வலத்தின் போதும் கூட நிறைய கூட்டம் இருந்து இவர் ஒரு துண்டை எடுத்துட்டு எல்லாத்தையும் போன. ஏன்னா இவர் வந்து ஒரு அன்புக்கு எல்லாருமே கட்டுப்படுவோம். இப்போ எம்ஜிஆர் வந்து எவ்வளோ கூட்டம் இருக்கும், தள்ளுனா கூட்டம் அப்படியே ஒதுங்கும். அதே மாதிரி விஜயகாந்த் அவர்கள் என்ன சொன்னாலும் அந்த கூட்டம் ஒதுங்கும். அந்த மாதிரி அது மட்டும் இல்லை, நடிகர் திலகம் கூட நடிக்கும்போது கூட என்கிட்ட வந்து சொல்லுவார், நம்ம எப்படி நடிகர் திலகத்து கூட போய் நடிக்க போகிறோம், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த மாதிரி அந்த இதுவும் பண்ணுவார். பண்ணிவிட்டு நான் தான் நடிகை தான். அப்போ 2-3 படம் அவர்கிட்ட ஃபைட்டராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் இப்போ சிவாஜி சார்கிட்ட சொன்னேன், உங்களை பார்க்குறதுக்கு சங்கடப்படுறாரு அப்படின்னு. உன்னை கூப்பிட்டு தோளில் தட்டி கொடுத்து, என்னையா ஏன் இப்போ அந்த இதை சொல்லுவார், என்ன ஜாதி அதை சொல்லி தான் சொல்லுவார். சொல்லி ஏன் நீ பயப்படுறான் வா அப்படின்னு சொல்லி ரொம்ப தட்டி கொடுத்து அதுக்கப்புறம் நடித்தார். ஆனால் அப்போ நடிகர் திலகம் கூட சொன்னார், நீ என்ன நிறையா உதவி பண்ணுறியாமல் எல்லாருக்கும் அப்படின்னு கேட்டார். ஆமாம், அவரே கேட்டார் நிறையா ரொம்ப உதவி. ஏன்னா இவர் வந்து இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் ரொம்ப அப்போல்லாம், இப்போ தானே சார் நிறையா ஈஸியாக இருக்குது எல்லாமே. சங்கங்கள் வந்ததுக்கு நிறைய உதவி பண்ணுறாங்க. இப்போ ஒரு டைரக்டர் வேணும்னா அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க, எங்கள் ஸ்டண்ட் வேணும்னா நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம்.
எல்லாமே இருக்குது. அப்போல்லாம் ஒன்றுமே கிடையாது சார். யாரோ எப்படியோ பொழைச்சிக்கிட்டு நடப்பாங்க, அவ்வளோதான். அதில் வந்து முதல் நின்று காப்பாற்றுறதுக்கு வந்து அவர் தான், உதவும் இல்லை விஜயகாந்த் தான். விஜயகாந்த் தான். சரி, இப்போ ராஜன் அவர்கள்ட்ட தயாரிப்பாளர்களுடைய ஹீரோ இவரை அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் மினிமம் தோல்வியடைந்த படங்களும் இருக்குது, விஜயகாந்துக்கு இடையில தோல்வியடைந்த படங்கள் இருக்குது, திரும்ப பிளாக் பஸ்டர் படங்களும் இருக்குது. ஒரு வருஷத்தில் ஒருத்தர் எப்படி 18 படங்கள் நடிக்க முடியும்? அது எப்படி இவருக்கு சாத்தியமாச்சு? ஓய்வே எடுக்க மாட்டார். இந்த சண்டே ஆஃப் டே ஒர்க் பண்ணுவார். ஓ, ஆனால் ஈவினிங் ஒர்க் பண்ண மாட்டார். சண்டே ஆஃப் டே ஒர்க் பண்ணிவிட்டு மத்தியானத்துக்கு மேலே எந்த ஷூட்டிங்கும் போக மாட்டார். ஆனால் சண்டே ஆஃப் டே ஒர்க் பண்ணிடுவார். ஒரு ப்ரொடியூசருக்கு நம்பிக்கையாக நாணயமாக நம்ம நம்பி பணம் போட்டிருக்காங்க, அவங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு கடவுளை கும்பிட்டுட்டு ஷூட்டிங்கில் போகிறவர் ஒரு அற்புதமான மனிதர் விஜயகாந்த். எந்த தயாரிப்பாளரும் அவரால் நஷ்டம் அடையலை. நஷ்டம் அடைஞ்சால் அடுத்து படத்தை கூப்பிட்டு கொடுத்து இந்த படம் எடுங்கன்னு சொன்னவர் விஜயகாந்த். அதை விட எல்லாத்தை விட ஈழத்தமிழர்கள் பாதிக்கப்பட்ட போது நடிகர் சங்கத்தின் மூலமாக உண்ணாவிரதம் நடத்தி அந்த ஈழத் தமிழர்களுக்கெல்லாம் ஆதரவு தெரிவித்தவர். அவர் கூட எல்லா தமிழ் நடிகர்களும் அவர் கூட தான் இருப்பாங்க. எம்ஜிஆர் கிட்ட கூட கொஞ்சம் இருப்பாங்க நடிகர்கள், சினிமா நடிகர்கள். இவர்கிட்ட அதிகமாக இருப்பாங்க, ஒரு பெரிய கூட்டம் இருக்கும். அவர்கிட்ட மக்கள் அதிகம் இருந்தாங்க. அவர் அதுக்காக நடிகர் இல்லாமல் இல்லை. இவரை சுற்றி எந்த உண்ணாவிரதம் பாருங்கள், விஜயகாந்த் நடிகர் சங்கத்து சார்பில் ஈழத்தமிழர்கள் ஆதரவாக ஒரு பெரிய உண்ணாவிரதம் நடத்தினார். பிறகு கடற்கரை ஓரம் 1984 கடற்கரையில் ஒரு உண்ணாவிரதம் ஈழத்தமிழர்களுக்காக நடத்தினார். அதுக்கு பிறகு கலைஞர் வீட்டில் இவர் ஒரு பிள்ளையா இருந்தார். மு.க. ஸ்டாலின் மட்டும் கலைஞர் பிள்ளை, முதல்வர் மு.க. ஸ்டாலின் மட்டும் பிள்ளை இல்லை, விஜயகாந்தும் ஒரு பிள்ளையா தான் அங்கே வளர்ந்தார். அவர் டைம் எல்லாம் கேட்டு போக மாட்டார் சிஎம் கிட்ட, நேராக போய் பார்த்துட்டு பேசி சினிமா உலக பிரச்சனை பேசிடுவார். அவரும் இவர் வந்து கோச்சிக்கவே மாட்டார். அது மட்டும் இல்லை, முதலமைச்சராக இல்லாத போது கலைஞர் அவருக்கு ஒரு பேனா பரிசு பீச்சில் ஒரு மாபெரும் விழா நடத்தி திரையுலகம் எல்லாம் கலந்துக்கிட்டான், ஒரு தங்க பேனா பரிசு கொடுத்தார். அது விஜயகாந்த் தலைமையில். அப்போது கலைஞர் சொன்னார், என்னை விஜயகாந்தை பீச் வரைக்கும் கொண்டாண்டார், இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது தலைமைச் செயலகம், அங்கே கொண்டு போயிடுவார் அப்படின்னு கலைஞர் பேசினார். அடுத்த ஆண்டு அவர் முதலமைச்சர் மறுபடியும் ஆனார். அது மட்டும் ஈழத்தமிழரானாலும் சரி, தமிழ் பிரச்சனையானாலும் சரி, முதன்மையாக நின்று போராடுற ஒரு போர்க்குணம் படைத்தவர். அது மட்டுமல்ல, சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவராக இருக்கார். அப்போ எல்லாரும் அந்த சிஎம் கிட்ட கை கட்டி தான் பதில் சொல்லுவாங்க. அப்போத்தி சிஎம் கிட்ட இது வரலாறு. ஆனால் கை நீட்டி சட்டமன்றத்தில் கை நீட்டி கேள்வி கேட்டவர் விஜயகாந்த், எதற்கும் அஞ்சாதவர். இன்னைக்கு காலையில் நம்ம ஜெயக்குமார் அவர்கள் அப்போ சபாநாயகர் இருந்தார், அவர்கிட்ட கேட்டப்ப சொன்னார், அந்த நிகழ்வு நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்றப்போ கோபம் இருக்கிற இடத்துல தானே குணமும் இருக்கும் அப்படின்னார். அவர் தான் சபாநாயகர், அவர் தான் அந்த நிகழ்வை பார்த்தார், அவரே சொன்னார். அவரை திரு ஆனந்தராஜ் அவர்கள்ட்ட கேட்க வேண்டிய ஒரு செய்தி இருக்குது. இப்போ விஜயகாந்த் வந்து ஆக்ஷனாக நம்ம பார்க்குறோம், அதை தாண்டி அவர் எப்பயுமே சிரிச்சிட்டு இருப்பார். அவர்கிட்ட அட்ராக்டிவாக அந்த கண்ணை சொல்லுவாங்க. ஒரு ஆக்ஷன் சீனில் கூட மற்றவர்களை வந்து சக நடிகர்களை வந்து அவர் ரொம்ப கவனிச்சுக்குவார் அப்படின்வாங்க. அந்த மாதிரியான நிகழ்வுகள் என்ன நீங்கள் பார்த்தீங்க? ஆமாம், நிறைய இருக்குது. நாங்கள் வந்து ஒரு ஸ்டெட் சீக்வென்ஸ் பண்ணும்போது, ஒரு ஃபைட் பண்ணோம்னா என்னோட நடிக்கும்போது அவர் ரொம்ப இணக்கமாக இருப்பார். நாங்கள் கம்போஸே பண்ண மாட்டோம், பேசிக்கிட்டே நீங்கள் லெஃப்டில் அடிங்க, நான் ரைட்டில் போகிறேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே பண்ணுவோம். ஆனால் அவருக்கு ஒரு ஒரு சிறு குறைபாடு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபைட் பண்ணும்போது அவருடைய ஷோல்டர் கீழே இறங்கிடும், ஒரு கை வந்து டக்குன்னு இறங்கிடும், இந்த மசில்லேருந்து இறங்கிட்டால் ரொம்ப துடிச்சு போயிடுவார். துடிச்சு போயிட்டால் சில பேருக்கு மட்டும்தான் தெரியும், அதை எடுத்து திரும்ப லாக் பண்ணி அந்த ஷோல்டர் அந்த மூட்டு இறங்கிடும். அதை கையை இப்படி வச்சுக்கிட்டே ஃபைட் பண்ணுவார் ஒரு கையில். இப்போ இருக்கிற நடிகராக இருந்தாங்கன்னா உடனே பிரேக் விட்டுருவாங்க, இல்லை ஓய்வு, உண்மையாக ஓய்வு எடுக்க வேண்டிய ஒரு தருணம் தான் அது. ஆனால் ராஜன் என்ன சொன்ன மாதிரி, தயாரிப்பாளர் அவர் சொந்த படமாக இருந்தாலும் சரி, வெளி படமாக இருந்தாலும் சரி, இப்போ ஏவிஎம் படம் இப்போ வந்து இப்போ நாங்கள் வந்து ஒரு படம் ஏவிஎம் படம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த படம் வந்து அந்த படத்தில் வேறு ஒரு கம்பெனி தான் ப்ரொடியூசர். ஆனால் அவர் ஒரு 2 நாள் 1 நாள் ஓய்வு எடுக்கலாமா நினைக்க, அந்த ஃபைட்டு அங்கே சீக்வன்ஸ் செட்னா அங்கேயே பண்ணுவோம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நான் வந்து
நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். எப்படி பஞ்சுவலாக இருக்கணும், எவ்வளோ ஷார்ப்பாக இருக்கணும். இது வந்து நடிகனாக நான் பார்த்த விஷயங்கள். இதுக்கு அப்பாற்பட்டு ஒரு மனிதனாக அவர் பக்கத்தில் இருந்து அவருடைய சொந்த விஷயங்களை பார்க்குற ஒரு வாய்ப்பு. இப்போ வந்து இப்போ புலன் விசாரணை நாங்கள் நடித்து முடிச்சுட்டு 100வது நாள் விளம்பரம் வருது. 100வது நாள் ஒரு பக்கம் விளம்பரம், அது தந்தி பேப்பரில் தான். 2 பக்கம் திறந்தோம்னா 2 ஸ்ப்ரெட்டில் வரும். ஒரு பக்கம் 100வது நாள் விளம்பரம், ஆமாம் நடுப்பக்கம் சென்டர் பக்கம் திருப்பினோம்னா ஒரு பக்கத்தில் விளம்பரம் வருது, ஒரு பக்கத்தில் வந்து அவருடைய அழைப்பு, திருமண அழைப்பு மதுரை தமுக்கார் மைதானத்தில். எல்லோரும் ஃப்ளைட்டில் போகிறோம். ஃப்ளைட்டில் போயிட்டு இறங்கிட்டு கல்யாணத்தை முடிச்சு அன்றைக்கி இருந்த முதலமைச்சராக இருந்த திரு கலைஞர் அவர்கள் தான் தலைமையில் அந்த திருமணம் நடந்துச்சு. ஸோ திருமணம் முடிச்சுட்டு வந்துட்டு 3ஆம் நாள் அண்ணி சமைச்சு கொடுக்குற சாப்பாட்டு எடுத்துன்னு ஷூட்டிங் வந்துட்டார். தானு சார் வந்து ஒரு படம் தான் அவர் டைரக்ட் பண்ண படம். அந்த படம் வந்து புது பாடகன்னு ஒரு படம். அது வந்து நாங்கள் திருவள்ளூர் தாண்டி கிட்டத்தட்ட அந்த தள்ளி ஒரு காட்டில் ஷூட்டிங்கில் இருக்கோம். அங்கே சாப்பாடு வருது, வீட்டிலேருந்து சாப்பாடு வருது, ஆனந்தராஜ் நீங்கள் எல்லாம் நம்ம ஒன்றா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நட்பு ரீதியான ஒரு உறவு எங்ககிட்ட இருந்து. அப்புறம் அவருக்கு முதல் குழந்தை வந்து திரு பிரபாகரன் பிறக்கும்போது, இப்போ ராஜனன் நினைவுபடுத்தினாங்க பாருங்கள், இலங்கை தமிழ் மக்களுக்காக. இலங்கை தமிழ் மக்களுடைய அந்த தலைவருடைய ஞாபகார்த்தமாக தன்னுடைய முதல் ஆண் குழந்தைக்கு பிரபாகரன் பேர் வச்ச ஒரு மனிதர். இது எல்லாருக்கும் இந்த ஈர்ப்பு வருமானு சொல்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் யோசிக்காமல் வச்சார், பிரபாகரன் தான் என் மகனுக்கு பேர் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த தலைவர் மீது அவர் கொண்டிருந்த பக்தியை அப்படியே இங்கே காமிச்சார். ஸோ அந்த குழந்தையோட ஃபோட்டோ பார்க்கும்போது நாங்கள் நாகர்கோயிலுன்னு நினைக்கிறேன், நாகர்கோயிலில் ஷூட்டிங்கில் இருக்கோம். திரு மணபாலா அவர்களுடைய டைரக்ஷனில் 3 எழுத்தில் மூச்சு இருக்குன்னு ஒரு படம். ஸோ அங்கே வந்து அந்த குழந்தையோட ஃபோட்டோவை தான் நாங்கள் பார்க்குறோம். அப்படி நாங்கள் நிறைய நினைவுகள் 1-2 இல்லை, திரைப்படத்துக்கு அப்பாற்பட்டு நடிக்காத போதும் அவரோட உட்காந்து பேசுகிற வாய்ப்பு. அவர் வந்து ஒரு எல்லாரும் சொன்ன மாதிரி தான் ஒரு முதிர்ந்த நடிகராக, ஒரு மூத்த நடிகராக அவர் நடந்துக்கிட்டதே கிடையாது ஒரு நாள் கூட. அவர் செட்டுக்கு போயிட்டால் கொஞ்ச நேரம் சிரிக்கலாம், அவருடைய மேக்கப் மேனை வச்சு அவரை வச்சு இவரை வச்சு கிண்டல் பண்ணுறது, ஒரு ஜாலியாக இருக்கிறது. எனக்கே சில நேரத்தில் பொறாமையாக இருக்குது, எப்படி இவருக்கு இவ்வளோ நட்பு வட்டாரம் இருக்குது அப்படின்னு சில நேரத்தில் நானே வியந்தது உண்டு. ஆனால் அதை தாண்டி ஒரு அறிவாளியாக அந்த நண்பர்களை பார்க்காம அன்பை கொடுத்து பார்த்துக்கிட்டார். அதுதான் அப்புறம் தான் எனக்கு புரிய வந்தது, இவர் வந்து அறிவை, இப்போ இருக்கிற நடிகர் நிறைய பேர் அறிவாளியாக இருந்தால் அறிவை மட்டும் எடுத்துக்குவோம், இவர்கிட்ட இருந்து என்ன செய்தி கிடைக்கும் அப்படின்னு பார்ப்பாங்க. ஆனால் அவர் அப்படிலாம் கிடையாது. அவர் வந்து ஒரு நட்பு ரீதியாக அன்பை கொடுத்து அந்த அன்பின் குலமாக அவர்கிட்டே இருக்க வைப்பார். அது ஒரு மிகப்பெரிய விஷயமாக தான் தோணுச்சு. திரு ஜாக்வார் தங்கம் அவர் சொன்ன மாதிரி முதல் கார் அவர் வாங்கும்போது நம்பர் 2 ஒரு அந்த நல்ல ஞாபகத்தில் இருக்கு எனக்கு. அவர் வெறும் சிங்கிள் நம்பர் 2ன்னு ஒரு கார் ஒன்று வாங்கினார், ஒரு அம்பாசிடர் கார். அந்த கார் எனக்கு நல்ல ஞாபகத்தில் இருக்குது. ஏன்னா நாங்கள் ஒன்றா தானே தங்கியிருந்தோம். நான் 13 ராஜாபாத ஸ்ட்ரீட், அவர் 14 ராஜாபாத ஸ்ட்ரீட். அவர் காலையில் ஷேவ் பண்ணுறது, அவர் வந்து ஒரு பேம்பு சேரில் உட்காந்துட்டு ஷேவ் பண்ணிகிட்ருப்பார். நான் காலேஜ் கிளம்பிகிட்ருப்பேன், அவர் ஷூட்டிங் கிளம்புவார். அப்படி இருக்கும்போது ஒரு காலகட்டத்தில் நாங்கள் இணைஞ்சி பணியாற்ற ஒரு நேரம் வரும்போது, அப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னா, பரதன் ஒரு படம் நாங்கள் பண்ணும்போது என்னை அவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்டாருன்னா அப்போ தான் அவரோட அன்பை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இல்லை எனக்கு ஒரு ஷாட் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனந்தராஜுக்கு முடிச்சு அனுப்புங்க, காலையில் ஷூட்டிங் இருக்குது ஆனந்தராஜுக்கு. அவருக்கு அந்த ஒரு படம் தான், ஆனால் எனக்கு 3 படம் இருக்கும். திரு ராஜனன் சொன்ன மாதிரி ஒரே ஆண்டில் பல படங்களை நடித்து முடித்தார். அவருடைய சொல்லப்போனால் அவருடைய பிறந்த நாளுக்கான நிறைய கூட்டங்கள் வரும். அந்த கூட்டத்தில் நானும் ஒருத்தனாக இருந்து வழி நடத்தியிருக்கிறேன், ஃபோட்டோ எடுத்திருக்கிறேன், பார்த்துருக்கிறேன். அவருடைய பிறந்தநாளுடைய அந்த போஸ்டர் ஒட்டுவாங்க. அந்த போஸ்டர்லாம் நாங்கள் நைட்டு பூரா நாங்கள் ஒரு குழுவாக வச்சுக்கிட்டு நாங்கள் ஒட்டுறோம். நான் நடிகன் ஆகிட்டேன் அப்போ, இருந்தாலும் அந்த போஸ்டர்லாம் ஒட்டிக்கிட்டு இருப்போம். இப்படி நிறைய அனுபவங்களை பகிர்ந்துக்கலாம். அங்கேயே இருந்ததால், பக்கத்திலே இருந்ததால் நிறைய பேருக்கு அவரோட பழகின நிறைய பேருக்கு நல்ல அனுபவங்கள் இருக்கலாம். எனக்கும் என்னோட பழகின அந்த அனுபவங்கள் மட்டும் இருக்குது. ஓகே, நான் இன்னும் நிறைய விஷயங்கள், நிறைய நினைவுகளை அவங்களோட நாங்கள் பெற முயற்சி. கேப்டன் விஜயகாந்த் சகாப்தமாக மாறியது எப்படி, பொதுமக்கள் சாமானியர்கள் கொண்டாடுவது ஏன் அப்படின்னு திரு ஜாக்வார் தங்கம் அவர்கள். விஜயகாந்தோடைய ஆக்ஷன் அப்படின்றது நம்ம பார்த்தோம், இந்த
காக்கி உடை அப்படின்றது சிலருக்கு தான் ரொம்ப கனக்கச்சிதமாக இருக்கும். அதில் விஜயகாந்தும் இருக்கும். அதுவும் அந்த பேக் ஷாட் வந்து சின்ன வயசுலேருந்து நம்ம பார்த்தாலும் இன்னும் அதில் வந்து ஒரு ஈர்ப்பு இருக்கும். அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் அவர் எப்படி பண்ணுவார்? அதெல்லாம் அதான் அவர் வந்து இப்போ ஆனந்தராஜா அவர்கள் சொன்ன மாதிரி அவர் வந்து கை இறங்கிடும். ஃபைட்டு பஞ்ச் பண்ணும்போது கை இறங்கி துடிப்பார். துடின்னா அந்த துடி இந்த துடி இல்லை. அது வந்து எனக்கு கொஞ்சம் வர்மக்கலையெல்லாம் தெரியனால நான் முதல்ல வந்து ஃபஸ்ட்டு அண்ணன் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படி தூக்கி லாக் பண்ணி விட்டேன். அப்புறம் அவர் அதே கற்றுக்கிட்டார். அவராகவே லாக் பண்ணிவிடுவார். ஆனால் வந்தால் துடினா அப்படி துடிச்சிடுவார். அப்போ வந்து நான் கிக்ஸு ப்ராக்டிஸ் பண்ணார். கிக்ஸ் வந்து நாங்கள் அந்த ராஜபாதத்தில் தான் போய் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். கிக்ஸ் பண்ணி சும்மா அந்த அப்போல்லாம் அந்த ஒரு ஜாக்கிசான் படம் ஒன்று வந்த டைமு இந்த செவரில் ஏறி கிக் அடிக்கிறது அதெல்லாம் நாங்கள் வந்து லைட்டாக அவர் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தார். அவருக்கு வந்து கையை விட கால் ஈஸியாக வர ஆரம்பிச்சிச்சு அவருக்கு. கடவுள் அருளை வந்து இந்த கை வலியில் இதை விட்டுட்டு கால் அழகாக வந்துருச்சு. எல்லாமே வந்து காலில் அடிக்க ஆரம்பித்தார். என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் வந்து ஓடி போய் செவரில் அடித்து திரும்பி அடிக்கிறது அது வந்து ரொம்ப ஈஸியாக பண்ண ஆரம்பித்தார். அப்புறம் ஒருத்தர் மேலே மிதித்து இன்னொரு கிக் அடிக்க ஆரம்பித்தார். இது வந்து அவரே வந்து இன்ட்ரெஸ்டாக கேட்டு அந்த கிக்கு வந்து அப்போல்லாம் ரோப்புலாம் கிடையாது. இப்போ தானே ரோப்புலாம். அப்போ வந்து நம்ம ஃபுல் பலத்தை கொண்டு தான் அடிக்கணும். இப்போ கூட அவர் ஏறின போர்டுலாம் நான் வச்சுருக்கேன். போர்டு பெட்லாம் என்கிட்ட இருக்குது. அந்த போர்டில் மிதித்து போய் ஃப்ளைங் கிக் அடிப்பார். அந்த அளவு வந்து அவர் வந்து தைரியமானவர், மனசில் உறுதியானவர். நான் பண்ணுவேன்னா பண்ணுவேன், அவ்வளோதான். நான் வந்து அந்த கரிமேடு கருவாயங்கிற படத்தில் நான் தான் டூ போட்டிருந்தேன். அப்போ சிலம்பம் வந்து முட்டிக்கிட்டலாம் போட்டு சுற்றுற மாதிரி ஒரு ஷாட் வச்சுருந்தோம். அப்போ வந்து அவர் கால் வந்து முக்கா பேண்ட், அது ஒன்றும் பேடெலாம் போட முடியாது உள்ளே. இருந்தாலும் நான் பண்ணுறேன் தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்காந்துட்டு முட்டிலாம் கிழிஞ்சு பிளட்டு ஊற்றுது 2 முட்டிலையும் உட்காந்து. ஆனால் கவலையே படல. ஏன்னா ரசிகர்களுக்கு வந்து நம்ம நல்லா நம்ம பண்ணோன்னு வேணும் அப்படின்னு சொல்லி அந்த டூப்பு ஷாட்டு வேணாம் பாரு. முடியாத ஷாட்டுக்கு நாங்கள் விட மாட்டோம். ரிஸ்க்கு. ஏன்னா நான் அதே நாளை உனது நாளுங்கிற படத்தில் ரவிங்கிற ஒரு அவர் படத்தில் தான் இறந்தார். கழுத்து உடஞ்சி ஸ்பாட்டை விட்டவர். அப்பவும் அவர் நான் பண்ணுவேன் அடம் பிடிப்பார். நாங்கள் வந்து பண்ணவே விட மாட்டோம். இருந்தாலும் சில ஷாட் பண்ணுவார். அவருக்கு எதுவும் அடிப்படக்கூடாதுங்கிறத விட நாங்கள் நினைப்போம். ஆனால் எங்களுக்கு அடிப்படக்கூடாதுன்னு அவர் நினைப்பார். ஏன் நானும் தானே மனுஷன், நீனு தானே மனுஷன், உனக்கு அடிப்பட்டால் பரவாயில்லையா அப்படிப்பா. இல்லைண்ணே நாங்கள்லாம் ட்ரைனிங்கில் இருக்கோம் அப்படிமோ. அது நான் ட்ரைனிங்கில் இருக்காம்பார். அது அவர் கிண்டல் போடுவார். உதாரணத்துக்கு எனக்கு வீட்டில் ஒரு ஜிம்மு ஒன்று ஓப்பன் பண்ணேன். விஜயை வச்சு ஜிம்மு பண்ணுற மாதிரி வீடியோ எடுத்தேன். கூப்பிட்டு கேட்டார், ஏன் நான் செய்ய மாட்டேன்னு கேட்டார். ஒன்று செய்யுங்க சொல்லி அவரையும் வச்சு எடுத்தேன். ஆனால் அவர் திறப்பார், அவர் ஓப்பன் பண்ணிப்பார் அப்படின்னு ஒரு போட்டிருந்ததுனால நான் அதை வச்சேன். அதை உடனே அங்கேயே கேட்குறாரு. விஜயெல்லாம் இருக்கும்போது தான் கேட்குறாரு. அந்த மாதிரி அவர் எதையுமே விளையாட்டாக நினச்சிக்குவார். இப்போ வந்து நாசர் அவர்கள் பேசுனாங்க, 8 மணி நேரம் பயணப்பட்டு அவர் வந்திருக்காரு, நல்ல விஷயம். ஆனால் வந்து அவருக்கு ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். ஏன்னா நடிகர் சங்கம் வந்து இன்றைக்கி வந்து மீண்டு கடன் இல்லாமல் இன்றைக்கி இத்தனை அண்ணன் சொன்னாங்க 3 கோடியோ 3.5 கோடி போட்டு வச்சார். 4 கோடி போட்டு வச்சார். அந்த பணம் வந்து கேப்டன் ஒருத்தரால், சரத்குமார் சாரால், 2 பேரால். அந்த எனக்கு என்னென்னா இப்போது அந்த பில்டிங் கட்டி முடித்தோடனே அது கேப்டன் வளாகமோ இல்லை கேப்டன் அதோ வைக்கணும்னு என்னோட ஆசை. தந்தி டிவி மூலமா நாசர் அவர்களுக்கும் விஷால் சார் அவர்களுக்கும் கார்த்தி அவர்களுக்கும் இன்னும் இருக்கிறவங்களே சொன்னாங்க இந்த இடத்துல உட்காந்துருக்குன்னா அது காரணமும் அவர் தான். அதான் அந்த காரணம்னு இவரே சொல்லிட்டாரு. இப்போ அந்த காரணத்துக்கு நான் சொல்கிறேன், தந்தி டிவி மூலம் அவருக்கு வேண்டுகோள் விடுக்கிறேன். அவருக்கு மட்டும் இல்லை, செயற்குழு உறுப்பினர்களுக்கு, பொதுக்குழுவில் உள்ள அத்தனை உறுப்பினர்னு சொல்கிறேன். ஏன்னா கேப்டன் இல்லைன்னா அந்த இடமே அந்த 1 ஏக்கரா நமக்கு கிடச்சிருக்காது. அதனால் கேப்டன் பேர் நன்றியுடன் நம்ம வைக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு பெரிய வேண்டுகோளாக நான் வைக்கிறேன். இதில் ஓகே, நான் திரு ஆனந்தராஜ் அவர்கள்ட்ட ஒரு கேட்கணும் அப்படின்னு. திரு ஆனந்தராஜ், இப்போது நீங்கள் ரொம்ப சீரியஸ் காமெடி பண்ணிட்டு இருந்தீங்க, அப்புறம் வந்து சீரியஸான ஆக்ஷன் பண்ணிட்டு இருந்தீங்க, வில்லன் பண்ணிட்டு இருந்தீங்க, அப்புறம் காமெடி வித் வில்லன்ற மாதிரி இருந்தது. இப்போது விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா ரோலுமே ஒரு ஆக்ஷன்னா வெறும் ஆக்ஷன் மட்டும் இல்லை, காமெடி பண்ணுறதா இருக்கட்டும் சரி, இதெல்லாமே இருந்தது. இன்னும் சொல்லணும் அப்படின்னா அவர் காமெடியை இன்னும் நிறைய கலக்கியிருக்காரு. இது எப்படி அவருக்கு வாய்த்தது இந்த? ஆமாம், நாங்கள் முதல் முறையே அவர் வந்து நானே ராஜா நானே மந்திரின்னு ஒரு படம், அவர் மிஸ்டர் பாலு ஆனந்த் டைரக்ட் பண்ண படம். அந்த படம் அவர் பண்ணும்போது அதில் ஒரு நகைச்சுவை கதாநாயகன் தான் அவர். அப்போ அவர் கதையை பல தடவை கேட்டுகிட்டே இருந்தார். ஏன்னா அவர் நகைச்சுவை பாலு ஆனந்துக்கு நல்லா வரும். அப்போ அவர் படம் பண்ணும்போது என்னை கேட்டார். நாங்கள் நிறைய பேர்கிட்ட பேசுவோம், நிறைய சுற்றி இருக்கும்போது பேசும்போது. அப்போ அவருடைய க்ளோஸ் ரொம்ப நண்பர்களாக இருந்தவங்க ராவுத்தர், இப்போ ராவுத்தர் ஆகட்டும், இப்ராஹிம் ராவுத்தர், அப்புறம் அந்த பக்கம் சுந்தர்ராஜன் ஒருத்தர் மதுரையிலேருந்து வந்திருப்பார், அப்புறம் ரவின்னு ஒருத்தர், இவங்கெல்லாம் பார்லி நண்பர்கள். அப்புறம் இங்கே வந்து ரகமத்துல்லான்னு ஒருத்தர் இருப்பார், மணின்னு ஒருத்தர் இருப்பார், நிறைய பேர் இருப்பாங்க. அப்புறம் அந்த 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 வீட்டுக்கு வந்து போகிற நிறைய பேர் இருப்பாங்க. எல்லாத்தையும் பேசும்போது இந்த படம் வந்து ஒரு காமெடி கதாநாயகன் படம்ன்ற மாதிரி அப்போவே காமெடி படம் பண்ணியிருப்பார். நாங்கள் நிறைய விஷயங்கள் பேசுவோம் அவரோட.
நான் அவர் சீரியஸ் ஒரு கேரக்டர் பண்ணி இந்த இப்போ வந்து ரீசன்ட் டேஸில் வந்து அந்த பேரரசுன்னு ஒரு படம், அதில் நான் ஒரு மலையாளி கேரக்டராக பண்ணியிருப்பேன். அதில் நான் வந்து ஒரு டார்க் ஹியூமர் பண்ணியிருப்பேன். அதில் வந்து அவர் வந்து சீரியஸாக டூயல் ரோல் பண்ணியிருப்பார் ஒரு அந்த பேரரசுன்னு ஒரு படத்தில். ஸோ அப்போ வந்து வெளிப்படையாக என்கிட்ட பேசுவார். நான் இப்போ தான் இதை அவர் மறைச்சதுக்காக சொல்கிறேன்னு கிடையாது. நான் நியூ இயர் அன்னைக்கு எல்லாருக்கும் பணம் கொடுக்குற பழக்கத்தை எனக்கு கொண்டு வந்து கொடுத்தது அவர் தான், எனக்கு கற்றுக் கொடுத்தது அவர் தான். இன்றைக்கி என் ட்ராயர் திறந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா நோட்டு நிறையா இருக்கும், அதில் விஜயகாந்தன் பேர் எழுதியிருப்பேன். அஃப்கோர்ஸ் நான் சொல்ல மறந்துட்டேன், எல்லார்கிட்டையும் இருக்கலாம், ஆனால் எங்கிட்ட அவர் அன்புடன் விஜயகாந்த் அப்படின்னு போட்டு 83 கொடுத்த கையெழுத்து இன்னும் எங்கிட்ட இருக்கு. 40 வருஷம் ஆச்சு. இல்லை, நான் பத்திரமா வச்சுருக்கேன். 40 வருஷம் ஆச்சு. எனக்கு வந்து கிட்டத்தட்ட அவர் வந்து என் உடனே பிறந்தவராக தான் நினைக்கிறேன். இப்போ நான் என் ட்ராயர் திறந்து பார்த்தா ஒரு 100 ரூபா நோட்டு நிறைய கிடக்கும். அதில் வந்து நாங்கள் வந்து நியூ இயருக்கு ஒரு ஷூட்டிங் வச்சுக்குவோம். புலன் விசாரணை படம் பண்ணும்போது அவரோட சொந்த படம் தான், ஆனால் ஒரு ½ டே ஷூட்டிங் வச்சுக்கலாம். ஆனந்தராஜ் என்னை கேட்பார், வாங்க போகலான்னு. நாங்கள் வந்து இந்த அண்ணா யூனிவர்சிட்டி இருக்குல்ல, அங்கே ஷூட்டிங் பண்ணோம். ஸோ அதுலேருந்து அவர் பணம் கொடுக்கறதுக்காக அன்றைக்கி நியூ இயர் சென்டிமெண்ட்டாக ஷூட்டிங் பண்ணணுன்றதுக்காக பண்ண விஷயங்கள். ஸோ நிறைய விஷயங்களில் கற்றுக்கிட்டோம். நல்ல விஷயங்கள், ஒரு நல்லது கெட்டது எல்லாருக்கிட்டையும் இருக்கும். நான் நிறையா நடிகரை பார்த்துருக்கேன். அஃப்கோர்ஸ் பிற மொழி படங்களை நிறைய பார்த்துருக்கேன். இப்போ மாநகர காவல் இங்கே ஹிட்டுன்னு தான் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் 225 நாள் ஓடுனது யாருக்கா தெரியுமா? சிட்டி போலீஸுன்னு தெலுங்கில் ஓடின படம். ஸோ தெலுங்கில் வந்து பெரிய ஹிட். இங்கே மாநகர காவல் ஏவிஎம் படத்தை விட அங்கே பெரிய ஹிட். ஸோ அவருக்கு ஒரு தெலுங்கு மரியாதை வந்துச்சு. நான் என் தங்கச்சி படித்த தெலுங்கு பண்ணதால் இப்போ நாங்கள் 2 பேரும் பண்ணோம்னா தெலுங்கு மலையாளம் எல்லா மொழியும் போகும். இப்போ தான் அதுக்கு பேன் இண்டியா ஆக்டர்னு பேர் வச்சுருக்காங்க. அப்போல்லாம் டப்பிங் படம் தான். விஜயகாந்த் சார் பண்ணால் டப்பிங்கில் நல்லா போகும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் 1 2 இல்லைங்க. இப்போ நான் கொஞ்ச காலமாக தான் அவர் பார்க்க அவர் உடல்நிலை சரியில்லாத ஒரு காரணம். அப்புறம் கட்சி ரீதியாக அவர் எடுத்த சில முடிவுகள் காரணமாக கொஞ்சம் விலகி இருந்தேனே தவிர அவருடைய நலம் விசாரிக்கிறது, அவர் சம்மந்தப்பட்ட நண்பர்களோட பேசுறது, எங்கேயாவது பார்த்தா அப்படி ஒரு நலம் விசாரிக்கிறது, அவர் மைத்தனோட பேசுறது, நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு தான் இருந்தோம். நிறைய விஷயங்களை கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தோம். ஆனால் இன்னைக்கு அவர் மறைஞ்சிட்டாரு நம்ம நினச்சிட்ருக்கோம். இல்லை, அவருடைய புகழ் இன்னும் இருக்கும். உயிர் மட்டும்தான் போயிருக்கு. அவருடைய உருவம் இன்னும் நம்மக்கிட்ட சுற்றிக்கிட்டு தான் இருக்கும், நம்ம கூட தான் இருக்கும். இப்போ என்னை வந்து மாநகர காவலில் நீங்கள் நல்லா நடிச்சிங்க சார்னா அவர் தானே இருப்பார் என் கூட. எனக்கு வந்து ஒரு புலன் விசாரணை நடிச்சிங்க சார்னா அவர் தானே என் கூட இருப்பார். ஸோ அதனால் அவர் இருப்பார், நம்மளோட இருப்பார். இன்னும் என் குடும்பத்தோடைய விழா, என் தாயார், என் தகப்பனார், என்னுடைய குழந்தை பிறந்த உடனே அண்ணியை வீட்டுக்கு அனுப்பிச்சு போய் ஆனந்தராஜை பார்த்துட்டு வா அப்படின்னு சொன்னார். அண்ணி என் வீட்டுக்கு வந்தாங்க. அதேமாதிரி என் குழந்தையோட முதல் பர்த்டேக்கு அவர் தான் வந்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ணார். என் அண்ணன், அவ்வளோதான். எனக்கு வேறு ஒன்றும் சொல்ல தெரியல. அவருடைய ஆன்மாவை ஆண்டவன் நல்லா பார்த்துக்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த நேரத்தில் நன்றி. நிறைய நடிகர்களோட பழகியிருக்கேன். வித்தியாசமான மனிதர். அவருடைய குடும்பம் நம்மளாம் நட்பு வட்டாரம். அந்த குடும்பத்துக்கு சில இரங்கல் சொல்கிறதுக்கு யாராவது ஒருத்தங்க வேணும் இல்லை. அதனால் அந்த குடும்பத்துக்கு நல்ல ஒரு சக்தியை அந்த அவர் மேலேருந்து ஆண்டவனாக இருந்து கொடுப்பாரு நான் நம்புகிறேன் சார். வேற ஒன்று. நன்றி ஆனந்தராஜ். நிறைய நினைவுகள் பகிர்ந்து கொண்டீங்க. இணைந்ததற்கு நன்றி. நான் தொடர்ந்து திரு ராஜன் அவர்கள்ட்ட இந்த நேரத்தில் இந்த கேள்வி சரியாக இருக்குமா அப்படின்றதுல ஒரு கேள்வி இருக்குது. விஜயகாந்த் எல்லாரும் கொண்டாடுறாங்க, திரையுலகத்தில் கொண்டாடுறாங்க, அதை தாண்டி சமூக சேவையில் கொண்டாடுறாங்க. அரசியலில் அவர் எதிர்க்கட்சி தலைவராக வந்திருக்கிறார். இன்னும் இந்த தமிழ் சமூகம் இன்னும் அவர் அரசியலில் உயர்த்தலை, இல்லை உயர்த்தியிருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அவருடைய மனதுக்கும் வள்ளல் தன்மைக்கும் திறமைக்கும் எல்லா மக்களையும் நேசித்த விதத்திற்கும் தமிழ் திரையுலகில் அவர் சாதனை அளவுக்கு புகழ் கிடைக்கல. இன்னும் அவருக்கு ஒரு நல்ல விருது வழங்கலை. நடிகர் சங்கம் அவருக்கு சரியான பாராட்டு விழா தெரிவிக்கலை. தம்பி ஜாக்குவார் தங்கம் சொன்னதை போல அந்த நடிகர் சங்கத்தை அவர் தலைவராக இருந்தால் நேரம் மிகப்பெரிய பொலிவோடு அது வந்திருக்கும்.
ஏதோ கடத்திட்டாங்க, நடிக்க முடிக்க போகிறாங்க. அதில் என்னுடைய ஆனால் ஒரு வளாகத்திற்கு ஒன்று ஐசரி வேலன் ஒரு கட்டடத்துக்கு ஒரு பேர் வைக்க போகிறாங்க, அவர் நிதி கொடுத்துருக்காரு. அப்புறம் சிவகுமார் பேர் வைக்க போகிறாங்க. அதில் ஒரு கல்யாண மண்டபம் அமைய போகுது, ஹால். அதுக்கு கேப்டன் விஜயகாந்த் பேரை வைக்கிறதோட கேப்டன் விஜயகாந்த் விரும்பினார் தென்னிந்திய நடிகர் சங்கம் என்பதை தமிழ்நாடு நடிகர் சங்கம்னு வைக்க விரும்பினார். அந்த காலம் சரியாக வரல, அதுக்குள்ளே அவர் கட்சி தலைவர் ஆகிட்டார். அதனால் அவர் நினைவு போற்றுகிற வகையில் தமிழ்நாடு நடிகர் சங்கம் பேர் வைக்கணும். இதுக்கிடையில் நான் அவர் கூட 2 படம் ஆக்ட் பண்ணேன். உளவுத்துறைன்னு ஒன்று, ஏமாறாதே ஏமாற்றாதே. அந்த 2 நாளில் அவரோட 10 நாள் நடிகனாக இருந்தேன். 10 வருஷம் செயற்குழு உறுப்பினர் நடிகர் சங்கத்திலிருந்து வேற. அங்கே அந்த நடிப்புலகத்தலை அவருடைய அன்பை பண்பை, அவர் சாப்பிடும்போது எல்லாரும் உட்காந்து சாப்பிடணும், அவர் கொண்டு வர குழம்பு நமக்கு கொடுப்பார். கீரை முதல்ல அவர் பிடிக்கும், வீட்டில் இருந்து கீரை குழம்பு அனுப்பார் முதல், அப்புறம் மற்றதெல்லாம் பண்ணிக்க. அப்படி அவரோட வாழ்ந்த பழகிய காலங்கள் எனக்கு மிக பெருசு. இது எல்லாத்த விட டாக்டர் கலைஞர்கிட்ட ஒரு பிள்ளையாக இருந்ததுக்காக, எதிர்கட்சி தலைவராக இருந்ததுக்காக இன்றைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் தளபதி அவர்கள் அவருடைய அரசு மரியாதை செலுத்துறன்னு சொன்னார் பாருங்க, மிகப்பெரிய பாராட்டுக்கள். யாருமே செய்ய நினைக்காததை அந்த கடைசி காலம் அலைன்ஸில் கூட பிரச்சனை வந்தது. கலைஞர் கூட கொஞ்சம் வருத்தப்பட்டார், இந்த பழம் இங்கே விழுன்னு பார்த்தேன். ஆனால் அது வேற. அதெல்லாம் நினைக்காம டிஎம்கேவுக்கு எதிராக ஏடிஎம்கேவோட சேர்ந்து எலெக்ஷன் நின்னார். ஆனால் மு.க. ஸ்டாலின் தளபதி அதெல்லாம் நினைக்காம முதல் ஆளாவே முதல் ஆளா இருந்து அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்யப்படும் சொன்னார் இல்லையா. ஹெட்ஸ் ஆஃப். தமிழக முதல்வருக்கு என்னுடைய நன்றி, தமிழ் திரையுலகின் நன்றி, தமிழக மக்களின் நன்றி. வாழ்க முதல்வர். நிறைய விஷயங்கள் இன்னும் பகிர்ந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. கேப்டன் விஜயகாந்த் சகாப்தமாக உயர்ந்து இன்று மக்கள் மனங்களில் வாழ்ந்து வருகிறார். அவருடைய இறுதிச் சடங்கு நாளை மாலை 4:45 மணிக்கு நடக்கிறது. இதற்கிடையில் அவருடைய உடலானது தீவு திடலில் வைக்கப்பட இருக்கிறது. காலையிலிருந்து மதியம் வரை, அதன் பிறகு அங்கிருந்து இறுதி ஊர்வலம் தொடங்குகிறது. இந்த நேரத்தில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் அவருக்கு இறுதி மரியாதை செலுத்தி வருகின்றனர். ஜாக்குவார் தங்கம் அவர்கள்ட்ட ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், அதை தாண்டி இன்னும் சாமானியமானவர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பதில் அவரை மாதிரி ஆள் இல்லை. நிறைய பேர் அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்தவங்கள கூட்டுருவார். திரைப்படக் கல்லூரியில் சாதாரணமாக அப்போ தான் படித்து முடிச்சிருப்பாங்க, அவங்கள பார்த்து ஒரு வாய்ப்பு கொடுப்பாரு. ஆனால் பெரிய நடிகர்கள் அப்படி பண்ண மாட்டாங்க, ஆனால் அவர் அப்படி பண்ணுவார் அப்படின்வாங்க. அதெல்லாம் எப்படி நிகழ்ந்தது? அதான் அவர் நான் அப்போ சொன்ன மாதிரி தான், யார் கஷ்டப்பட்டாலும் முதல் உதவி அவர். ஏன்னா அவர் கஷ்டப்பட்ட மாதிரி யாரும் கஷ்டப்படக்கூடாதுங்கிறக்காக அவர் கொஞ்சம் அப்படி ஓரளவு டேலண்ட் இருந்தால் கூப்பிட்டு உடனே டைரக்டரே கொடுத்துருவார், டைரக்டராகவே கொடுத்துருவார். நல்லா இருக்கட்டும், அந்த குடும்பம் நல்லா இருக்கட்டும்ங்கிறக்கு அவர் கூட எல்லாம் ரியாகத் அலிகான் போன்ற இன்னும் பெரிய பெரிய ஜாம்பவெல்லாம் கூட வச்சு அந்த டைரக்டரை பெரிய ஆளாக்கி விட்டுருவார். அது மாதிரி பொதுவாக அவர் அந்த உதவுற குணம் தாங்க அவருக்கு. எப்போதுமே உதவணுங்கிறது அவர் அதான் இருப்பதை எல்லாருக்கும் கொடுக்கணும். உலகத்தில் என்னங்க தேவை எல்லாருக்கும்? சாப்பாடு. அந்த சாப்பாடு மனிதனாக இருந்தாலும் சரி, மிருகமாக இருந்தாலும் சாப்பாடு தான் தேவை. சாப்பாடு இருந்தால் எல்லாமே நல்லவனாக தான் இருப்பான். அந்த சாப்பாடை எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நினைக்கிறவர். அவர் சாப்பிட்ற மாதிரி எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நினைப்பார். கூட்டத்தில் உட்காந்துக்குவார், போய் 150 பேர் சாப்பிட்டுருக்கோம், 150 இவர் உட்காந்துருவார். உட்காந்து எல்லாரும் உட்காந்து சாப்பிடுவார். தனியாக கேரவன் இருக்கும், இல்லை தனி ரூம் இருக்கும், இவர் கூட்டத்தில் தான் உட்காந்து சாப்பிடுவார். இவர் இருக்கிற இடமே அப்படி இருக்கும், ஒரு சந்தோஷமாக இருக்கும். அது இல்லாமல் கேப்டன் இருக்கிறாருன்னா உண்மையிலே இல்லை, மிலிட்ரியிலலாம் கேப்டன் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி கேப்டன் இருக்கிறாருன்னா ஒரு பயம் இருக்காது யாருக்கும். நம்ம அவ்வளோ தைரியமாக ஒரு சேஃபாக இருக்கும்னு நினைக்கலாம். அந்த மாதிரி இப்போ நான் பார்த்தேன், இப்போ காலையிலேருந்தே 6 மணிலேருந்து இப்போ பாண்டியராஜன் சார் சொன்னார் மாதிரி காலையிலேருந்தே கூட்டம் எகிரி வந்துக்கிட்டே தான் இருக்குது. நான்லாம் நடந்து போனேன், கிட்டத்தட்ட கார் எங்கேயோ விட்டு நடந்து தான் போனேன். ஆனால் இப்போ போய் பார்த்துட்டு போகும்போது அன்னிக்கிட்ட போகும்போது ஒன்று சொன்னாங்க. அது என்ன சொன்னாங்கன்னா, ஏன்னா என் பையன் கல்யாணத்துக்குலாம் அவர் நிறைய இது பண்ணார். அதை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சொன்னேன், எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சங்க, என் பிள்ளைங்க 2 பேருக்கும் கல்யாணம் வைக்காமல் போட்டாங்களே அப்படின்னாரு. அழுதாங்க. நான் சொன்னேன், கண்டிப்பாக கேப்டன் உங்கள் கூட தான் இருக்கார், நிச்சயமாக சீக்கிரமாக ரொம்ப நல்லபடியாக அவங்களுக்கு கல்யாணம் நடக்கும், ஊரே உங்களுக்கு உலகமே பாராட்டும் அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்தேன். ஏன்னா அந்த ஒரு பாருங்கள், தன் வீட்டை பார்க்கல அவர், எல்லார் வீட்டையும் பார்த்துருக்காரு. தன் வீட்டை எப்படியா பார்த்துக்குவாங்கன்ட்டு அது மாதிரி எல்லாரும் பார்த்துக்குவாங்க, தொண்டர்கள் பார்ப்பாங்க. சில நான் கட்சி எந்த கட்சியும் சார்ந்தவன் இல்லை, ஆனால் எனக்கு கேப்டனை நிறைய பேர் நம்பிக்கை துரோகம் பண்ணாங்க. அதாவது ஒரு நல்ல மனிதன் இதயத்தில்
பூ தான் போடணும், முள்ளுலாம் குத்தக்கூடாது. அந்த மாதிரி அவர் கூட இருந்தவங்க நிறையா பேர் முதுகில் குத்துனாங்க. அதெல்லாம் வந்து கேப்டன்ட்ட நான் பேசிக்கிறோம்னு சொன்னாங்க. சொல்லுவார், துரோகிகள் இருக்க தான் செய்வாங்க. பிரேமலதா விஜயகாந்த் கூட சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரியான நிறைய நிகழ்வுகள் வந்து அவரை காயப்படுத்தி அதுக்கப்புறம் தான் அவர் உடல்நிலை சரியில்லாமல். உண்மை, இதுதான் உண்மையான விஷயம். நீங்கள் நான் அதான் கேப்டன்ட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், இல்லை இது மாதிரி நிறையா பேர் இருக்காங்க தங்கப்பழம், என்ன பண்ணுறது, இது கலிகாலம் அப்படின்னு சொன்னார். நீங்கள் நல்லவராக இருக்கீங்களாண்ணே அப்படின்னு நான் சொன்னேன். அந்த வலி தான் அவருக்கு, அந்த வலி கொஞ்சம் இருந்திருக்கு. இப்போமாவது அவங்க வந்து யார் யார் குத்துனாங்களோ போய் அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டால் அவர் வந்து ஒரு வேளை மன்னிச்சாலும் மன்னிப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து என்னாலலாம் தாங்க முடியல, துரோகம் இருக்க, நான் கலிகாலம் இருக்க தான் செய்யும், அதுக்காக இப்படிலாம் கலிகாலம் இருக்கக்கூடாது. அதனால் இந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர் அவர் வந்து புகழ் சொன்ன மாதிரி உலகம் இருக்கிற வரைக்கும், இப்போ வைகோ ஐயா சொன்ன மாதிரி உலகம் இருக்கிற வரைக்கும் சரி அவர் புகழ் இருக்கும், சினிமா இருக்கிற வரைக்கும் அவர் புகழ் இருக்கும், அந்த தமிழர்கள் எங்கெங்கே இருக்காங்களோ அந்த இடத்துலையும் அவர் புகழ் இருந்துக்கிட்டே இருக்கும். அது யாரும் மாற்றவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. அந்த மாதிரி மாமனிதன். நிறைய அவரை பற்றிய நினைவுகள் இருக்கிறது, நினைவுகளை பகிர்ந்து. கேப்டன் விஜயகாந்துடைய மரணம் தமிழகத்தை ஒரு மௌனமாக்கி இருக்கிறது, துக்கமாக்கி இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். திரு கே ராஜன் அவர்கள்ட்ட விஜயகாந்த் வந்து நம்ம கோபமாகவும் பார்த்துருக்கோம், நிறைய அவரை பற்றின விஷயங்கள் வந்து கோவப்படுறார் அப்படின்றதையும் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் அதே நேரத்தில் குழந்தை போல மனம் படைத்தவர் அப்படின்னு சில சம்பவங்கள். இப்போ கலைஞர் அவர்கள் இறந்துட்டார் அப்படின்ற தகவல் சொல்லி ஒரு வீடியோ எடுக்கிறாங்க, அப்படியே கதறி எழுதிட்டார். ஒரு தொண்டர் வந்து ஒரு கூட்டத்தில் உட்காந்துருக்காரு, அவருக்கு வேர்க்குதுன்னு விசிறி விட்டுட்டு இருக்காரு. அந்த மாதிரியான இன்னொரு முகமும் ரொம்ப குழந்தைத்தனமான ஒரு முகம் இருந்தது அப்படின்னு. குழந்தை உள்ளம். விஜயகாந்த் கோவக்காரர் மட்டும் இல்லை, குழந்தை உள்ளம் கொண்டவர். எனக்கும் அவருக்குமே ஒரு தகராறு ஆயிடுச்சு. தயாரிப்பாளர் சங்கத்தில் நான் செயலாளர், அவர் நடிகர் சங்க தலைவர். ஒரு தயாரிப்பாளர் கஸ்தூர் ராஜா, அவர் பட பிரச்சனையா விஜயகாந்த் அங்கே வந்திருக்கார், காம்ப்ரமைஸ் பண்ண. அவருக்கு எனக்கு ஒரு வாக்குவாதம் வந்துருச்சு. கோபம் ஒரு வார்த்தை என்ன சொல்லிட்டார், அந்த வார்த்தை சொல்லக்கூடாத வார்த்தை. நான் கோச்சிக்கிட்டு ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு அதை சொல்லிட்டேன். சரவணன்னு ஜூவியில் இருந்தவர், அவர் தான் எடுத்தார். அதை அடுத்த புதன்கிழமை வந்துருச்சு. விஜயகாந்த் உடனே ராதா ரவிக்கு ஃபோன் போட்டு, அண்ணனை கூட்டுவாங்கன்னு ராதா ரவி என் வீட்டுக்கு வந்து விஜயகாந்த் கூப்பிட்றாரு வாங்கன்னு சொல்லி, நான் இறங்கலை, குழந்தைன்றதுக்காக சொல்கிறேன். விஜயகாந்த் நான் நேராக சாலி கிராமம் விஜயகாந்த் வீட்டுக்கு போகிறேன். போன உடனே அந்த அம்மா தங்கச்சி அவர் மனைவி போய் உட்கார்றதுக்கு முன்னால் மோர் கொடுக்குறாங்க. ஏன்னா நான் கொஞ்சம் கோவக்காரன், அவரும் கோவக்காரர். என்னை கூல் பண்ண மோர் கொடுத்து உட்கார வச்சுட்டு அவர், அண்ணே என்னென்ன இதெல்லாம் பெருசாகிட்டீங்க, குழந்தைன்னா குழந்தை, அப்படி குழந்தை. அவர் பெரிய ஹீரோ, நான் ஒரு சாதாரண செயலாளர். அப்போ என்கிட்டயே என்னை கூப்பிட்டு வச்சு அதை சமாதானப்படுத்தினாருன்னா எவ்வளோ பெரிய மனசு. அது என்னது மற முடியாது. ஜூவியில் வந்தது இந்த பேட்டி. அப்படி எல்லார்கிட்டையும், என்கிட்ட இல்லை, கொஞ்சம் கோபம் வரும், முன்கோபம். அடுத்த 2 நிமிஷத்தில் மறைஞ்சி தோல் மேலே கையெழுத்து போட்டு சிரிக்க வச்சு அனுப்பிடுவார். பகைமை பாராட்ட மாட்டார். இன்னைக்கு பண்ணிட்டானே இவன், நம்ம ஒரு ஹீரோச்ச, அந்த பழி வாங்கும் குணம் அவர்கிட்ட கிடையவே கிடையாது. யாரையும் அவர் கெடுத்ததில்லை, எல்லோருக்கும் கொடுத்தது தான் வரலாறு. அதனால்தான் இன்னைக்கு இந்த மக்கள்லாம் அழறாங்க, கொண்டாடுறாங்க. சாதாரண வரலாறு இல்லை அவர் வரலாறு. திரு ஜாக்கோ தங்கம் அவர்கள் ஆரம்ப காலத்தில் இருந்த நண்பர்கள் அவரோடு, அவங்களாம் இன்னைக்கு வரைக்கும், கடைசி வரைக்கும் அவங்க வந்து நண்பராக பார்த்தாரு அப்படின்ற விஷயங்களை சொல்கிறாங்க. அவங்கள ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணார், பெரிய நடிகர் ஆகிட்டதுனால மாறலை அப்படின்னு. அந்த குணம் எப்படி இருந்தது? அதாவது எனக்கு தெரிஞ்சு 79லேருந்து அவர் வந்து ராவுத்தர் கூடவே இருந்தார். ராவுத்தர் சொல்கிறது தான் அவர் கேட்பார். எது இருந்தாலும் சரி ராவுத்தர்கிட்ட சொல்லுங்கன்னு தான் சொல்லுவார். அவர் என்ன சொல்கிறார் அது இவர் அப்படியே கேட்பார், ஒரு மாற்று கருத்து கூட சொல்ல மாட்டார். அது மாதிரி அவர் கூட நிறையா மதுரையிலேருந்து வந்த நண்பர்கள் கூடவே இருப்பாங்க. அவங்களாம் ரொம்ப கஷ்டப்படும் போது அவர் நிறையா உதவி பண்ணார். அவங்கள எம்எல்ஏ வாக்குனார், இன்னும் பதவிகள் கொடுத்தாரு, என்னெல்லாமோ வச்சார். நிறைய சில பேர் துரோகியம் பண்ணாங்க. அவங்கள கூட இவர் ஒன்றும் பெருசாக எதுவும் எதுக்கலைன்னா எதுக்கிற அளவுக்கு அவங்க கிடையாது, இவர் எதுக்கலை. அண்ணன் சொன்ன மாதிரி கோவப்பட்டார்னா ஒரு 2 செகண்டுக்கும் சிரிக்க ஆரம்பிச்சார். விழுந்து சிரிப்பார், கண்ணில் தண்ணி வரும். நடிகர் சங்கத்தில் உட்காந்துருப்பார், பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருப்பார். நானும் நடிகர் சங்க மெம்பரு போவேன். உட்காரு தங்கப்படம் அப்படிம்பார், நான் உட்காந்துருப்பேன். ஆனால் வந்து அவர் வந்து பேசிக்கிட்டே இருப்பார், கோவம் வரும்.
அப்படியே சிரிப்பார். சிரித்து அதை வந்து ஒரு பிரச்சனை இல்லாமல் சால்வ் பண்ணி விடுவார். அதை பிரச்சனையே இருக்கக்கூடாது. அவரை பொறுத்த வரைக்கும் நிம்மதியாக போகணும். எல்லாரும் வீட்டுக்கு போனால் நிம்மதியாக போகணும். இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடாது. சில நேரத்தில் அவர் கை விட்டு காசு கொடுத்து பிரச்சனை சால்வ் பண்ணுவார். யாருமே எந்த தலைவனும் அப்படி பண்ண மாட்டான். கை காசு யார் கொடுப்பான்? ஒரு 10,000 இருக்கலாம், லட்சமாக. அது இன்னைக்கு சொல்கிறாங்க, இந்த போண்டாமணி இறந்தார், அவருக்கு 12 லட்ச ரூபா கடன் அடைச்சிருக்காருன்னு இன்னைக்கு ராஜேந்திரன் வந்து சொல்கிறார். ஆமாம், எல்லாருக்குமே சப்போர்ட்டு, எல்லாருக்குமே அவர் சப்போர்ட்டுங்க. நான் பார்த்த வரைக்கும் அவர் வந்து தினசரி உதவி பண்ணாமல் அவர் படுக்க மாட்டார். சாப்பிட்றாரோ இல்லையோ உதவி பண்ணாமல் படுக்க மாட்டார். அவர் உதவி பண்ணிக்கிட்டு இருப்பார். புரட்சி தலைவர் இப்படி பாக்கெட்டில் கை விட்டாருன்னா அப்படி அள்ளி கொடுத்துருப்பார். இவர் வந்து செக்காக போட்டு கிழிச்சு கொடுத்துட்ருப்பார். அது மாதிரி அவங்க ஒய்ஃபும் அந்த மாதிரி அண்ணியும் வந்து அப்படி ஒன்று ஒரு என்ன சொல்கிறது, சிவசக்தின்னு சொல்லுவாங்களா, அவர் நினைக்கிறதா இவங்க செய்வாங்க, இவங்க நினைக்கிறதான் சொல்லுவாங்க. நான் இப்போ கூட அன்னிக்கிட்ட உட்காந்து ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்கும்போது அதான் சொன்னாங்க, 10 வருஷமாக அவர் குழந்தையாக தான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாங்க. ஏன்னா எனக்கே அழுதுட்டேன் அந்த இடத்துல. ஏன்னா அவர் எல்லாரையுமே குழந்தையாக பார்த்துக்குவார். அவரை இவங்க வந்து அந்த அண்ணி வந்து குழந்தையாக பார்த்துருக்காங்க எல்லாமே. இப்போ கடந்த ஒரு 3 வருஷமாக பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து குளிப்பாட்டுறதுலேருந்து யாரும் நர்ஸுலாம் வேலைக்கெல்லாம் ஆள் வச்சுக்கலாம். அவங்க இருக்க வசதிக்கு பெரிய ஆளே வச்சுக்கலாம், ஆனால் வைக்கலாம். அந்த அண்ணி தான் கூட வந்து எல்லாமே பண்ணாங்க. ஏன்னா சிவனும் சக்தியும் அவங்க 2 பேரும் தான். இப்போ வந்து சிவன் வந்து அவங்க கூட ஐக்கியமாகிடுச்சு, சக்தி கூட ஐக்கியமாகிடுச்சு. நான் சொன்னேன், கவலைப்படாதீங்க, உங்கள் கூட தான் இருப்பார் அவர். இல்லை, எனக்கு கூட தான் இருக்கார், நான் அவர் இறக்கவே இல்லை. இதோ பாருங்கன்னா அவன் தந்தி டிவி தான் பார்த்துட்டு இருக்காங்க. இதோ பாருங்கள் இவர் என்ன அழகு பாருங்கள், இந்த அழகுலாம் யாருக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து சொல்கிறாங்க. இது மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அப்போ வந்து நமக்கு வந்து ஒரு தாய், அவர் கேப்டனுக்கு இறைவனாக கொடுத்த ஒரு தாய். அவங்க மனைவிங்கிறத அடுத்து ஒரு தாயாக இருந்தாங்க. இன்றைக்கி வந்து எல்லா விஷயமும் அவங்களுக்கு பண்ணியிருக்காங்க. அந்த நல்ல மனசு உள்ளவர், அதான் அந்த வானத்தை போல மனம் படைத்தவர்னு பாட்டு பாடணுன்னே நானும் அழுதுட்டேன். அன்றைக்கி காலைல போடும்போது அந்த பாட்டு பாடணுன்னா எனக்கு அழுது. அது வரைக்கும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். அது பாட்டு பாடணுன்னே இப்போ தான் அந்த கருத்தே நமக்கு புரியுது. நான் புரட்சி தலைவருக்கு 3 எழுத்தில் மூச்சு இருக்கும், அது முடிந்த பின்னால் என் பேச்சு இருக்குங்கிற மாதிரி இவருக்கு இந்த பாட்டு வந்து எவ்வளோ அப்படியே ஒரு அற்புதமாக பொருந்தி போயிடுச்சு அப்படின்னு நினச்சி அப்படியே தார அழகாக வந்துருச்சு. நீங்கள் என்ன சொன்னால் சரி, நான் காலையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் இப்போ வரைக்கும் சாப்பிட பிடிக்கல எனக்கு. அன்றைக்கிட்டே சொன்னேன், நான் இது வரைக்கும் சாப்பிடலன்னே, நான் நாளைக்கு அடக்கம் பண்ண அப்புறம் தான் சாப்பிடுவேன் அப்படின்னா. இப்போ இங்கே வந்து கொஞ்சம் தண்ணி குடித்தேன், வரும்போது கொஞ்சம் தண்ணி குடித்தேன், அவ்வளோதான். ஏன்னா நான் வந்து அவ்வளோ என் கூட அவர் விளையாடி இருக்கார். நாங்கள் சும்மா விளையாடுவோம், அவுடோர்லாம் போயிட்டோன்னா கபடி விளையாடுவோம், கில்லி தாண்ட விளையாடுவோம். இதெல்லாம் வந்து ஒரு ஹீரோலாம் நினைக்க மாட்டார். அண்ணன் சொன்ன மாதிரி ஹீரோவாகவே அவர் இருக்க மாட்டார். சாதாரண ஒரு மனுஷனை இப்போ வேட்டி தூக்கிட்டு வருவார். ஷூட்டிங் முடிச்சு பேக்கப் பண்ணிட்டு ரூம் போயிட்டால் ஹீரோ என்ன பண்ணுவாங்க, ஏசி ரூமில் போய் படுத்துருப்பாங்க. அதெல்லாம் ரூமாக தட்டி சாப்பிட்டீங்களா, என்ன வேணும் உனக்கு என்ன வேணும்னு கேட்குற ஒரு நல்ல மனிதர் இல்லை. இப்போ நல்ல மனிதர் இல்லை. இன்றைக்கி வந்து எஸ்எஸ்சி சார் சொல்லுவார் அடிக்கடி. நான் வந்து விஜய் சார் வந்து ஒரு படம் பண்ணும்போது எனக்கு வந்து கொஞ்சம் கிராமத்துக்கு வரைக்கும் போய் சேரல. அதனால் விஜய்கிட்ட கேட்கலான்னு விஜய்கிட்ட ஃபோன் பண்ணாராம். விஜயகாந்த் தான் விஜய்னு சொல்லுவார் எஸ்எஸ்சி சார், புரட்சி இயக்குனர். அவர் வந்து அப்படி ஒரு இயக்குனர். அவர் வந்து ஃபோன் போட்டு கேட்டிருக்காரு, விஜய் உங்களை கொஞ்சம் பார்க்கணுன்னு இருக்காரு. என்ன சொல்லுங்கள் சார். நான் இல்லை நான் வரேன், எவ்வளோ நேரம் இருப்பீங்க, எவ்வளோ நேரத்தில் வருவீங்கிற, நான் 10 மணிக்குள்ளே வரேன்னு சொல்கிறாரு. சார் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருக்காரு. ஃபோன் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்தில் அவர் வீட்டில் இருக்கார். எஸ்எஸ்சி வீட்டுக்கு இவர் போயிட்டு என்ன நான் வரேன்னு சொன்னேனே, ஏன் நீங்கள் தான் வரணுமா, நான் வரக்கூடாதா, இல்லை உங்கள்கிட்ட ஒரு உதவி கேட்கணும், ஏன் நான் வந்து செய்யக்கூடாதா, என்ன உதவி சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு. இல்லை விஜயை வந்து பட்டி தொட்டிலாம் கொண்டு போகணும், அதுக்கு ஒரு படம் நீங்கள் நடித்து கொடுத்தா நல்லாயிருக்கும், அதனாலண்ணே நடிச்சு தரேன், எப்போ வேணும் உங்களுக்கு டேட்டு, இல்லை வேறு டேட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்கள் டேட்டை சொல்லுங்கள், அந்த டேட்டு நான் பண்ணி தரேன் அப்படின்னு உடனே அந்த பெருந்தன்மையாக சொன்னது தான் வானத்தை போலன்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் இல்லை அவர் மனசு அவர் மனசை சொல்கிறேன் உடனே. ஆமாம், செந்திரபாண்டி இல்லை, அவர் மனசு வானம் மாதிரி மனசு. ஏன்னா நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் இது வந்து யாருக்கும் கட்டுப்படுத்தாது, யாருக்கும் கட்டுப்படுத்த உடம்பு முடியாது. அது எல்லாருக்கும் உதவி பண்ணும். மழை பெஞ்சா எனக்கு மட்டும் போயில, அண்ணனுக்கு மட்டும் போயில, எல்லாருக்குமே. அது மாதிரி கேப்டன் வந்து எல்லாருக்கும் உதவி பண்ணுறாரு. அப்போ வந்து காசு எவ்வளோ வேணும்னு கேட்டிருக்காரு. சம்பளம் என்ன கொடுக்குறது, எதுக்கு சம்பளம், நீங்கள் முதல்ல படம் பண்ணுங்கள், வீட்டெல்லாம் திருப்புங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு ஒரே ஒரு பைசா வாங்காமல் நடித்து கொடுத்து அந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. அந்த மாதிரி சூர்யா சாருக்கும் அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்காரு. சூர்யா சாருக்கும் ஒரு படம் பண்ணி கொடுத்துருக்காரு. நிறைய பேர், ஆனந்தராஜ் சார் நிறையா சொன்னாங்க. அது மாதிரி எல்லாருக்கும் உதவி பண்ணுறவருங்க. அவருக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு தப்பு நடக்குன்னா தப்பை எவனாக இருந்தாலும் தட்டி கேட்பார். கண்ணுக்கு தெரிஞ்சு ஒருத்தர் கஷ்டப்படுறாருன்னா என்ன இருந்தாலும் உதவி பண்ணால் வெளியே போகவே மாட்டார். நல்ல மனிதர். அவர் இறந்துட்டாருங்கிறது என்னாலும் இப்பவும் நம்ப முடியல. இங்கே எங்கேயோ இருக்கார். முதல்ல நம்ம நேரில் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ கடவுளெல்லாம் நம்ம நேர்லையாக பார்க்குறோம். கடவுளை கோயிலில் போய் பார்க்குறோம். கடவுளை நேரிலலாம் வரமாட்டார், யாரும் அண்ணன் மூலியமாக அப்படி இப்படி தான் வருவாங்க. அது மாதிரி இவரும் கடவுள் மாதிரி இப்போ எல்லாருக்கும் உதவி பண்ணுவாருன்னு தான் நான் நினைக்கிறேன். அதான் அண்ணிட்ட சொல்லிட்டு வந்தேன், கடவுளாக இருப்பார், நீங்கள் வந்து தனியாக நேரில் பார்த்தீங்க, இப்போ கடவுளாக உங்களுக்கு வந்து உதவி பண்ணுவாருன்னு தான் சொல்லிட்டு வந்தேன். வேறு என்ன சொல்ல முடியும்? ராஜன் சார், இங்கே இந்த கேரவேன் வந்த புதுசில் அவர்கிட்ட தான் கொண்டு போய் நிப்பாட்டியிருக்காங்க.
எனக்கு கேரவேன்லாம் வேணாம் எடுத்துகிட்டு போ அப்படின்னு. இந்த கேரவேன் கலாச்சாரம் இன்றைக்கி ரொம்ப ட்ரெண்ட் ஆயிடுச்சு, எல்லா நடிகருக்கும் கொடுக்குறாங்க. சாதாரண காமெடி நடிகனுக்கு கேரவான் கொடுத்து அதில் சீட்டாடுறானுங்க. நடுத்தரில் நின்று, ஏன்னா இவர் மக்களோட மக்களாக பழகிறவர், இவர் தனிமைப்படுத்திக்க மாட்டார். கேரவான் கலாச்சாரத்தை வேண்டாம் என்று சொன்னவர் விஜயகாந்த். தொழிலாளி அவர் நம்ம ஒரு ஹீரோன்னு நினைக்கல, நான் ஒரு வேலைக்காரன் தொழிலாளி, அவர் படம் எடுக்கிற முதலாளி, என்னை இயக்குபவர் இயக்குனர், நான் அவங்க சொல்லுக்கு கட்டுப்படணும், அவங்க நல்லா இருந்தால் நான் நல்லா இருப்பேன் என்று செலவினங்களை தயாரிப்பாளர் அதிகம் வைக்காத இந்த கேரளாவில் இருக்க மம்முட்டி, மோகன்லால் எளிமையான கதாநாயகன், அப்படி ஒரு கதாநாயகன் இங்கே. எம்ஜிஆர் வள்ளலாய் வாழ்ந்தார், அடுத்து விஜயகாந்த் வள்ளலாய் வாழ்ந்தார். அவர் மக்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார், இவரும் மக்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டே இருப்பார். ஆக கேப்டன் விஜயகாந்த் என்பது தமிழக மக்களின் உள்ளத்திலே நீங்காத இடம் பெற்றுவிட்ட ஒரு மாபெரும் நடிகர் மட்டுமல்ல, தலைவரும் கூட. மக்களுக்காக போராடிய தலைவர். தமிழ் ஈழம் பெற வேண்டும் என்பதற்காக எத்தனை போராட்டங்கள், அவ்வளோ போல்டாக யாருமே பண்ணது கிடையாது. ஆக தமிழுக்கு ஒரு பெருமை சேர்த்த விஜயகாந்த், அவர் ஆத்மா சாந்தி அடையணும், அவர் குடும்பத்தில் உள்ள அந்த சகோதரி பிள்ளைகள் எல்லாம் ஒரு தைரியமாக அவர் வழியில் அந்த கட்சி வெற்றி நடை போடணும், அவருக்கு மக்கள் நன்றி கடன் படணும்.